ஒன்றரை பிறப்பு காணில அமைந்த கனவிலம் பார்க்க போறோம். ஒரு சின்ன காணிக்குள்ள எப்படி அழகான வீட்டை கட்டலாம்ன்ற இந்த வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு லெவலில் இருக்கும். தங்களுக்கு 2 இப்படி கேபிள் கூட இப்படி வரணும். இதான் எங்களுக்கு ஒரு கேட்ட ரிக்வெஸ்ட். நிறைய பேர் சொல்ற கம்ப்ளைண்ட் சரியான நேரத்தில் கண்ட்ராக்டர்ஸ் வீடு ஆறையில் 25ஆம் தேதி குடிபூரல். நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு 14ஆம் தேதியில் நாங்கள் வீடை ஹேண்ட் ஓவர் பண்ணி முதல்ல ஆரம்பத்தில் எங்களோட வந்து கதைச்சி அவைக்கு ஒரு பிளானை கொடுத்து பிளான் சாட்டிஸ்ஃபைன்னு சொன்ன அப்புறம் அப்படி ஒரு அட்வான்ஸ் வந்து வாங்கிக்கணும். லோயர் அக்ரிமெண்ட் இருக்கும். லோயர் அக்ரிமெண்ட்ல சகலமே சொல்லியிருப்போம். இன்ன மரம் பாவிக்கிறோம், இன்ன டைல்ஸ் பாவிக்கிறோம், இன்ன பெயிண்ட் பாவிக்கிறோம், எல்லாமே சொல்லியிருப்போம். ஆரோசியாகம் தமிழில் பேர் வைக்கணும்னு சொல்லி அவங்க நல்ல பேர் ஒன்று தந்திருந்தாங்க. நாங்கள் அதை 2 கூரை செட்டப்பும் ஒரே மாதிரி வந்து ஜாயிண்ட் ஆகணுன்றதுக்கான தான் இதில் செங்கல் கட் கொடுத்துருக்கிறோம். இது வந்து சைனீஸ் ஃபுல் பாடி மாவெல்லாம் போட்டுமா பார்த்தீங்கன்னா ஒரே பலகையில் பெரிய நீளமான பலகை ஒரே பலகை போட்டுருக்கு. இதில் எதுவுமே கிளைண்ட் பெரிய அளவில் எங்களை ரிக்வெஸ்ட் வச்சது இல்லை. ஆனால் கிளைண்ட் கேட்டுக்கொண்டாங்களா என்ன கிளைண்டோட டிவிஷனோட வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. செமி லக்ஸரி ஹவுஸ் தானே, லக்ஸரி ஹவுஸ் இல்லையா? ஆனால் நாங்கள் லக்ஸரியா செய்து கொடுத்துருக்கோம். இந்திய முறைப்படி தான் நம்ம இந்த வீடு அமைஞ்சிருக்குது. இப்படி வந்து செய்யணும்ன்றது என்னுடைய ஆசை. இதெல்லாம் வந்து கொத்து வேலைப்பாடு சிஎன்சி கட்டரில் வெட்டி நான் செய்த வீட்டில் இப்படி செய்யல. ஆனால் இந்த ஆசைக்கு செய்த வீடு தான் இந்த இது. இப்படி என்ற இடத்துல இப்படி செய்ய வேண்டிய ஆசை. நான் வளமையான வீடுலாம் வாரது கூடாது. மேலே மடைப்பு கீழே மடைப்பு நடுவில் வெளிச்சம். ஏன்னா பகல் நேரத்தில் லைட்டை போடாமல் இந்த வெளிச்சமே எங்களுக்கு காணும். அந்த சாத்திரம் மடப்படி ஒரு இஞ்சி குறை வேணும்ன்றதுக்காண்டி குறை. கிட்டத்தட்ட இதுவும் 12 அடிக்கு. இது வந்து கிச்சன் என்ன சைஸ்ல இருக்கு? நான் செய்கிற கன்ஸ்ட்ரக்ஷன்ல கூடுதலாக என்னதை யோசிக்கணும்னு சொன்னா ஒரு ஸ்பேஸை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். மேட் மாவில் கொடுத்து வச்சுக்கிறோம். இது தட்டை பிளாக்ல கொடுத்து வச்சுக்கிறோம். சிங் இது நார்மல் சிங் தான். இது வந்து லாங்கா டைம் மாவில் போட்டு வச்சுக்கிறோம். சின்ன ஸ்பேஸ் பாத்தீங்க இவ்வளவுதான் வீடு முத்தம் இருக்கு. இப்போதைய சிச்சுவேஷனுக்கு வந்து இப்போ நீங்கள் இந்த மாதிரி வீடு கட்டுறா இல்லை அப்ஸ்டேர் வீடு கட்டுறா இந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட் எடுப்பீங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல சன்செட் கால்குலேட் பண்ணப்படாது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் தான் சன்செட் கால்குலேட் பண்ணு. இது வந்து டோட்டலா வந்து 1400 ஸ்கொயர் ஃபீட் வீடு. இந்த வீட்டின் மொத்த பெறுமதி என்ன வந்து? இந்த வீட்டின் மொத்த பெறுமதி பாத்தீங்கன்னு சொன்னா 1,42,00,000. இப்போ வணக்கம், நாங்கள் நிற்கிறோம்னு சொன்னால் பல்வட்டத்துறை பிரதேசத்தில் நிற்கிறோம். உங்களுக்கு தெரியும் வந்து நண்பன் கட்சி குரூப் கன்ஸ்ட்ரக்ஷன் தனுஷன் நிற்கிறார். என் நண்பன், நாங்கள் சின்ன வயதுலேருந்து நண்பர்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கட்சி குரூப் கன்ஸ்ட்ரக்ஷனால் பல்வட்டத்துறை பிரதேசத்தில் அமைந்த ஒரு கனவில்லம் தான் பார்க்க போகிறோம். வணக்கம் தனுஷன். வணக்கம். இந்த வீடு வந்து எத்தனையாவது வீடு உங்களுக்கு வந்து? 78வது வீடு. 100வது வீடு வந்து வெகு விரைவில் வந்து வரணும் நாங்கள் வாழ்த்திக் கொள்கிறோம். அந்த வகையில் வந்து நாங்கள் இப்போ இந்த வீட்டை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த வீடு வந்து எத்தனை பிறப்பு காணியில் அமைஞ்ச வீடு? இது 1.5 பிறப்பு காணியில் அமைஞ்சிருக்குது. 1.5 பிறப்பு காணியில் அமைஞ்சிருக்குது. 1400 சதுர அடி வீடு. இந்த நிலப்பிறப்பு வித்தியாசம் வளமையாக வந்து இந்த காணி வந்து உயரம் கூட ரோட் வந்து சரியான பதிவிங்க. காணி உயரம் அதெல்லாம் ஸ்டெப் போட்டிங்க கொடுத்துருக்கோம். அங்கே நாங்கள் வாகனம் வரக்கூடிய மாதிரி கொடுத்துருக்கோம். எல்காடோ கம்பெனி டோர் எடுத்து வச்சுக்கிறோம். கூடி இருக்கு, நல்லா இருக்குது. ஆனால் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே தானாக இறங்கி ஏறக்கூடிய ஒரு செட்டப்பில் செய்து என்னது வெஹிக்கிள் பார்க் தான் மெயினாக இதில் செய்து வச்சுக்கிறோம். கிளைண்ட் கேட்டுக்கொண்டாங்களா? கிளைண்ட் கேட்டதுக்கு நாங்கள் தான் செய்து வச்சுக்கிறோம். இது வெஹிக்கிள் ஒன்று விடக்கூடிய மாதிரி செய்துக்கிறோம். அதே ஸ்லோப்புக்கு ஏறக்கூடிய மாதிரி ஸ்லோப் செய்து வச்சுக்கிறோம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் தேக்கு மரத்தில் வெட்டி கோல்ட் கிளாஸில் வெட்டி இது கிறிஸ்டல் ஊற்றி அதெல்லாம் இவ்வளோ ஷைனிங்காக இருக்குது உங்களை பார்க்குறதுக்கு. அதுக்கு அதாவது இந்த வீட்டில் பேரை முன்னுக்கு கொடுத்து இருக்கிற லைட் ஒன்று கொடுத்து போட்டு முன்னுக்கு ஒரு சின்ன ஒரு கார்டன் ஒன்று கொடுத்து வச்சுக்கிறோம். இங்கே ஸ்லோப் இருக்கிறதால இங்கே ஸ்டெப் வச்ச ஃபவுண்டு இது கொடுத்து வைக்கிறோம். படி கொடுத்து வச்சுக்கிறோம். அந்த கேட்டுக்கு இதுக்கு வாகனம் கொண்டு வரக்கூடிய மாதிரி கொடுத்து வச்சுக்கிறோம். இந்த பெயிண்டிங் எல்லாமே வந்து உங்களோட கலர் எல்லாம் கலர் சாய்ஸ் எல்லாமே நாங்கள் அவங்க தங்களுக்கு ஒரு சில ரெக்வஸ்ட்டை வச்சுருந்தவங்க. அந்த ரெக்வஸ்ட்டை விட மெட்டீரியல் எல்லாமே நாங்களாம் டிசைன் பண்ணி செய்தாங்க. தங்களுக்கு 2 இப்படி கேபிள் கூட இப்படி வரணும். இதான் எங்களுக்கு ஒரு கேட்ட ரிக்வெஸ்ட். மற்றபடி எல்லாமே நாங்களே பார்த்து டிசைன் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆர்வப்படக்கூடாதுன்னு சொன்னதுக்காண்டி மேலே ஒரு சூரியன் செட்டப் ஒன்று கொடுத்து வச்சுக்கிறோம். கொஞ்சம் பழைய காலத்து முறையில் பழைய காலத்து வீடுகளை பார்த்துருப்பீங்கன்னு சொன்னால் இருக்கும். ஆனால் அதே செட்டப்பில் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு மேலே ஒரு சின்ன கூம்பு ஒன்று கொடுத்து வச்சுக்கிறேன் பாருங்க. அந்த கூரைக்கு மேலே கூம்பு கொடுத்து வச்சுக்கிறேன். அந்த பழைய கால வீட்டின செட்டப்ன்ற முன்னுக்கு எடுத்து ஆனால் உள்ளுக்க ஃபுல்லாக மாடர்னாக செய்து கொடுத்து வச்சுக்கிறேன். ஒரு சின்ன காணிக்குள்ளே எப்படி அழகான வீட்டை கட்டலாம்ன்ற இந்த வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லெவலில் இருக்கும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இதில் 4 அடி தான் கிடக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பின்னே தெரிகிறத வீட்டுண்டே இல்லை. அது ஒரு 3 அடி தூரத்துலாம் கிடக்கு. அது மாதிரி இங்கேயும் ஒரு 12 அடி தூரம் தான் கிடக்குது. மொத்தம் இதில் 13 அடி, அங்கே வரைக்கும் 12 அடி தூரம் பெருகுது. இவ்வளவு தான் இதில் இருக்குது. அப்போ ஏற்கனவே நாங்கள் இந்த பில்டிங் இதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணாங்க. அதில் இந்த மாமரம் ஏற்கனவே இருந்ததா நாங்கள் அதை வெட்டுவோம் விളിக்கிட்டு பேருந்து வீட்டுக்கு முன்னால் ஒரு மரம் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த மரத்தை விட்டு வச்சுக்கோம். தனி ஒரு மரம் நிற்கிறதும் அழகாக தான். எனக்கு மரங்களை வெட்டுறது பெரிய அளவில் பிடிக்காததால அப்போ அதால் இந்த மரத்தை மட்டும் பிடி எப்படியா காப்பாற்றுவோன்றதுக்காண்டி கீழால கொப்புலாம் குறைச்சி மேலால மாங்காயோட தொங்க வச்சுக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இப்போ மாங்காயெல்லாம் கிட்டத்தட்ட முத்தின காட்டத்தில் இருக்கு. வீட்டுக்காரர் வந்துச்சுன்னா இன்னொரு 10 நாளுக்குள்ள வீட்டுக்காரர் நிற்பினோம். இன்னொரு 20ஆம் தேதி வீட்டுக்காரர் வரையினோம். 25ஆம் தேதி குடிபூரல். நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு 14ஆம் தேதியில் நாங்கள் வீடை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். இதான் உண்மையிலே எது வேண்டாம். நிறைய பேர் சொல்கிற கம்ப்ளைண்ட் சரியான நேரத்தில் கண்ட்ராக்டர்ஸ் வீடு ஆறையில்லைன்னு சொல்லி. நான் எனக்கு இந்த மாதம் கடைசிலாம் வீடே கொடுக்கணும். எனக்கு நான் இந்த 15ஆம் தேதிக்கு மேலே கொடுத்து போட்டு நான் ஃப்ரீயாக இருக்கிறேன். நிலத்தில் வந்து நீங்கள் கல் பதிக்கிறீங்க. இந்த கல் பதிக்கிற கோஸ்ட் என்ன மாதிரி? அதை இது உண்மையில் என்னென்னு சொன்னால் இது வளமையாக மெட்டாக்கள் பதிக்கிற மாதிரி நாங்கள் பதிக்கலைன்னு சொன்னால் இதில் வந்து கீழே வந்து கான்கிரீட் போட்டிருக்கிறோம்.
கான்கிரீட் போட்டு திருப்பி நிலம் முழுத்து டைல்ஸ் ஒட்டுற மாதிரி கல்ல ஒட்டி வச்சுக்கிறோம். அந்த டஸ்ட் போட்டு பறிக்க டஸ்ட் போட்டு பறிக்குது இல்லை. நாங்கள் என்ன டஸ்ட்டை போட்டு பறிக்க எனக்கு இதில் புல்லுகள் வளருது, ஏத்தரக்கம் வருதுன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் கம்ப்ளைண்ட்கள் வருது. அதால நாங்கள் இப்படி தான் நாங்கள் முந்தைய தொடக்கம் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் கோண்டால் வீடு அங்கே ஓட்டுமடம் வீடு அதெல்லாம் பார்ப்பீங்கன்னு சொன்னால் இப்படி தான் கான்கிரீட் போட்டு தான் கல்லை பதிச்சு வச்சுக்கிறோம். கல்லை பதிச்சு என்ன என்னதான் வாகனங்கள் இருந்தாலும் இது வந்து ரங்காது. உண்மையில அழகா இருக்கு. முன் வியூ வந்து அதாவது சூரியன் மறைகிற நேரம் சும்மா பார்க்க அழகாக தான் இருக்குது. நாங்கள் நேற்றைய தினம் இரவு வந்து காணொலி பதிவு செய்தாங்க. வீட்டுக்குள்ளே வந்து காணொலி எல்லாம் பதிவு செஞ்சு இது வந்து நாங்கள் வெளியில் காணொலி பதிவு செஞ்சுருக்கோம். இந்த முன்பக்க வியூ இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இது இந்த டிசைன் ஆர்கிடெக்சர் டிசைன் இதெல்லாம் வந்து இதில் உண்மையிலே பிளான் பண்ணி முதல்ல கேட்க இதில் வந்து சீட் தான் போடுறதுக்கு டிசைன் பண்ணி இருந்தது. ஆனால் எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருந்தால் காலப்போக்கில் என்ன சொன்னால் சீட்டில் ரக்க ஐட்டங்கள் சிலது வந்தால் இந்த சைடுகளால் தண்ணி லீக் ஆகிடும். ஸோ இதால் இவ்வளோ நீளமான இடம் பண்ணுறதால நான் மேலே பிளாட்டை போட்டுட்டு பிளாட்டை போட்டு மலமே எல்லாம் பிளாட்டை போட்டு நாங்கள் பெயிண்டை பண்ணி அந்த ஒரே மாதிரி கொடுக்குறதால எனக்கு அதை பிடிக்காம இருக்குது. கீழே ஐப்பனில் அடிச்சு வித்தியாசமாக கொடுப்போம்ன்றதுக்காண்டி ஐப்பனில் அடிச்சு கொடுத்து வச்சு இது வந்து கீழே ஐப்பனில் கொடுத்து வச்சுக்கேன். ஆமாம், அந்த டெண்டு கூரை செட்டப்பும் ஒரே மாதிரி வந்து ஜாயிண்ட் ஆகணுன்றதுக்காண்டி தான் இதில் செங்கல் கட் பண்ணி செங்கல் கட் கொடுத்துருக்குறேன். பார்த்தீங்கன்னா சொன்னால் மேலே நீங்கள் மேல் வியூ பார்க்க டெண்டு ஓடும் வந்து அப்படி இது வந்து ஒரு 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 ஆர்கிடெக்சர் வியூ நல்லா இருந்தது. அப்படி இருக்கணும் பண்ணுறதுக்காண்டி அந்த கலர் செலெக்ஷனுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கலர் செலெக்ஷன் செய்து வச்சு. அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து வீடு கட்டணும்னா நீங்கள் நார்மலாக ஒரு கிளைண்ட் உங்களை அணுகிறாருன்னு சொன்னால் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து என்ன மாதிரி செய்வீங்களா? ஆர்கிடெக்ட் டிசைன் கொடுத்து முதல்ல ஆரம்பத்தில் எங்களோட வந்து கதைச்சி அவைக்கு ஒரு பிளானை கொடுத்து முதல் பிளான் சாட்டிஸ்ஃபைன்னு சொன்ன அப்புறம் அவைக்கு ஒரு அட்வான்ஸ் வந்து வாங்கிக்கொள்வோம். வேன் வாங்கி போட்டு 3D ட்ராயிங் வந்து கொடுப்போம். அந்த 3D ட்ராயிங் அவைக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிலாம் ஓகே வர சந்தர்ப்பத்தில் அந்த 3D ட்ராயிங்கிட்ட அட்வான்ஸ்னா 50% அந்த ட்ராயிங்காண்டி எடுப்போம், 50% டிஸ்கவுண்ட் கொடுப்போம். கொடுத்து போட்டு பிறகு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் எடுத்த பிறகு இப்போ இந்த பிரதேச சபை அனுமதிக்குரிய ட்ராயிங்கள் வரவடங்கள்லாம் செய்து பிரதேச சபைக்கு சப்மிட் பண்ணி பிரதேச வந்து அப்ரூவல் ஆகும் வரையும் வெயிட் பண்ணிட்டு அது வந்த தேதியிலேருந்து நாங்கள் எத்தனை காலம் சொல்கிறோம் அந்த காலத்துக்குள்ள அந்த அக்ரிமெண்ட் லோயர் அக்ரிமெண்ட் இருக்கும். அந்த லோயர் அக்ரிமெண்ட்டில் சகலதுமே சொல்லியிருப்போம். இன்ன மரம் பாவிக்கிறோம், இன்ன டைல்ஸ் பாவிக்கிறோம், இன்ன பெயிண்ட் பாவிக்கிறோம், எல்லாமே சொல்லியிருப்போம். வயரிங்லேருந்து எல்லாமே சொல்லி எந்த காலத்துக்குள்ள எப்படி நீங்கள் பேமெண்ட் தரணும்னு சொல்லி சில பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா முற்பணம் இல்லாமல் வேலை செய்யணும். முற்பணம் இல்லாமல் நாங்கள் வேலை செய்யலாது. அது என்னென்ன வேலை செய்யணும்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னால் அது செய்யக்கூடிய மாதிரி இருக்காது. முற்பணம் மட்டும் வாங்கி தான் அதில் அட்வான்ஸ் இருக்கும். அதில் மிச்சம் எப்படி பேமெண்ட் நீங்கள் பிரித்து கொடுப்பீங்கன்னு சொல்லி எல்லாமே அதில் இருக்குது. அதன்படி நாங்கள் அந்த காலத்துக்குள்ள கட்டாயம் இந்த வீட்டை கொடுத்துக்கொள்வோம். மற்றது இப்போ ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டில் எங்களுக்கு முதல் வந்து எங்களுக்கு பொருளாதார பிரச்சனை வந்தது. இப்போவும் உலக நாட்டில் பொருளாதார பிரச்சனை இருக்கிறது. அது எங்கள் நாட்டுக்கும் தாக்கத்தை செலுத்துது. என்ன பொருட்கள் விலை டப்புனு கூடி நிற்பேன். அதில் நாங்கள் அந்த அக்ரிமெண்ட் அது நோட் பண்ணியிருப்போம். என்னென்னு சொன்னால் 10% மேலே விலை கூட வைக்க அது எங்களால் அதை ஈடு கொடுக்க இல்லாததால் அதுக்கு பிறகு அவைட்டு கிளைம் பண்ணுவோம். அந்த சார்ஜ் 10% வரை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் செய்து கொடுக்கத்தான் வேணும். 10% மேலே போய்க்க நாங்கள் எக்ஸ்ட்ராவாக கிளைம் பண்ணி அதை செய்து கொடுக்க வேண்டியது. பொருள்னா பெருமதி சொல்கிறோம். ஒரு 2000 ரூபா பெருமதி 200 ரூபா. நாங்கள் 2000 சீமெந்து மேல் இருந்தது. இப்போ 2350 ரூபா. அப்போ பார்த்தீங்கன்னா 350 ரூபான்றது எங்களுக்கு ஒரு பெரிய தொகையாக இருக்கும். அது எல்லா சீமெந்து. ஆனால் கடைசி எனக்கு இந்த வீட்டை பொறுத்தவரை கடைசி நேரங்கள்லாம் கூட இப்போ பெரிய அளவில் எனக்கு இதில் காசு டிஃப்ரெண்ட் பண்ணி சொன்ன காசை விட ஒரு 10 லட்சம் ரூபா காசு தான் கூட முடியும். அடுத்தது வந்து இந்த கல்லு கேக்கில் வந்து இந்த வாட்டம் தண்ணீர் வந்து போகிற இதில் பற்றி இருக்க இது என்னென்னா உண்மையிலே இவன் இதில் வந்து தண்ணி வந்து வெளியெல்லாம் விடணும். எல்லாமே உண்மையான ரூல்ஸின் படி வெளியில நாங்கள் தண்ணியை விடையிலாது. தானா வளைஞ்சு போகலாம் பைப்பு போட்டு விடையிலாது. ஆனால் வேண்ட ஊரை பொறுத்தவரை தண்ணி கட்டாயம் வெளியில விட்டே தான் ஆகணும். வேண்டாம் காணி வேற ரோட்டு பாதிப்பு. அதுக்கு ஒன்றும் இல்லை. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கல்லில் இங்கே ஒரு சிலோப்பை செய்துட்டு இதில் ஒரு மேன்கோல் மாதிரி ஒரு ஓட்டை கொடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு கீழே ஒரு பைப் ஒன்றை கொடுத்து அதில் எல்லா பைப்பும் கனெக்ட் பண்ணி அப்படி என்ன இதில் இந்த இடத்துல வர தண்ணி மூலம் வளைஞ்சு போகிறது பெரிய டைம் எடுக்கும். அதுக்கு வெள்ளமாக போயிடும். அந்த வெள்ளம் நிற்கக்கூடாது. அந்த காணி என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ஹோலை போட்டு இந்த ஹோலுக்குள்ளால என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த தண்ணி இதுக்குள்ள வந்து அப்படி அதில் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து வெளியில் போகும். இந்த வீட்டில் வந்து எத்தனை அறைகள் இருக்கு? மற்ற பாத்ரூமில் என்ன மாதிரி இருக்கு? இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3 அறை இருக்குது மொத்தமாக. அதோட ஒரு சுவாமி அறை இருக்குது. கிச்சன் டைனிங் ரூம் 2 சேர்ந்தபடி இருக்குது. அதை விட ஒரு ஹோல் இருக்குது. இன்னொரு ஹோல் இருக்குது. அதை விட அவுட் ஹோல் இருக்குது. அதோட இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பத்தி இருக்குது. அதுக்குள்ளே அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இதில் வெளியிலேயே வந்து இன்னொரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கீங்களா? ரைட். இப்போ நான் கிட்டத்தட்ட பார்த்தா வீட்டில் முழு இடமே கல் பாய்ச்சி ஒரு நாங்கள் ஒரு 10 ஏரியா மட்டும் தான் கல் பாய்க்காமல் கிடக்குது. மற்ற எல்லா இடமே கல் பாய்ச்சிருக்கீங்க. ரைட். இப்போ நாங்கள் இந்த சைடில் கூட உண்மையிலேயே குளிக்கிற தண்ணியை இந்த பூக்கொண்ட ஏரியாக்களை விட்டு இதில் பூக்கொண்டுறதுக்காக தான் இந்த கட்டி வச்சுக்கிறேன். ரைட். ஃபியூச்சரில் பூக்கொண்டை காட்டி போட்டு செய்து விட்டால் நல்லா இருக்கும். வீட்டின் முன்பக்க அழகாக பார்த்தீங்கன்னு சொன்னாலே தெரியுது. அந்த பழைய முறைப்படி 2 கூரை வந்து வர மாதிரி வந்திருக்கு. நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட எல்லாம் விளங்கப்படுத்திட்டு இப்போ முன்னுக்கு என்ன மாதிரின்னு சொல்லி 14 அடி நீளம் எடுத்து வச்சுக்கிறோம். இந்த அவுட் கோட் 8 அடி அகலம் எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ இதுலேயே விசிட்டர்ஸ் எல்லாருமே கதைச்சி போட்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது.
இருக்குமே காத்தோட காத்தோட்டமாக இருக்குது, விசிட்டர்ஸ் எல்லாருமே காய்ச்சிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையில் என்னென்னா வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் இப்போ எல்லாருக்கும் இந்த டிவி பார்க்குறது ஒரு பிரச்சனை இருக்குது. அதாவது எல்லாருமே நாடகம் பார்ப்பேன். அப்போ நாடகம் பார்க்குற டைமில் வேறு பண்ணால் எல்லாரும் வீட்டுக்காரன் வெளியாகலாம் வந்து நாடகத்தை சேர்ந்து அவையும் பார்த்துட்டு போகிறதான் இருக்கு மொழியே. அந்த தாங்கள் கதைச்சி ஒரு உறவை வளர்த்து கொள்றதுக்கான வாய்ப்பு குறையுது. இப்படி இருக்கிறதால டிவியில் உள்ளுக்கு இருக்கிறபடியே வடிவா தாங்கள் எல்லாம் சந்தோஷமாக காய்ச்சி போட்டு போயிடும். அப்போ இப்படி ஒரு சரி என்ன எங்களுக்கு இந்த வளமே இந்த அவுட் ஹோலை வெளியில் போடுறாங்க. இது காணி சீனால என்ன செய்யணும்னா உள்ளுக்கு எடுத்துருக்கு இந்த அவுட் ஹோலை. அந்த காணிக்கெல்லாம் முழுமையாக நாங்கள் இதை யூஸ் பண்ணணும் காணி செய்து வச்சுக்கோங்க. இதில் வந்து தான் சொன்ன இந்த மாவுல் வந்து நீங்கள் இதில் கொடுத்தது மாவுல் வந்து இது வந்து சைனீஸ் ஃபுல் பாடி மாவுலாம் ஃபுல் பாடி மாவுல். எப்போவுமே அந்த கூடுதலாக ஃபுல் பாடியாக விரும்புகிறேன் நான் என்னென்னு சொன்னால் எந்த காலத்துலையும் அந்த கலர் வந்து ஒருத்தருக்கும் சலிக்கா. ரைட். அதால் குவாலிட்டியாகவும் இருக்குமென்னு சொல்லி போட்டு இது ஃபுல் பாடி மாவுலாம் இதில் முன்னுக்கு கொடுத்துருக்கு. உள்ளுக்கு வந்து கிளாஸ் பிளேயர் மாவு கொடுத்து வச்சு கிளைண்ட் வந்து கேட்டுக்கொண்ட மாதிரியா இந்த இது உண்மையில ஒரு ஆரம்பத்தில் இது ஒரு பட்ஜெட் வீடு மேலே பட்ஜெட் வீடுக்கு தான் எடுத்துனாங்க. அதாவது செமி லக்ஸரி ஹவுஸ் தான். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் லக்ஸரி ஹவுஸ் கூட அப்படி இருக்காத அளவுக்கு செய்து வச்சுக்கிறோம். ஆரோசியகம் தமிழில் பேர் வைக்கணும்னு சொல்லி அவங்க நல்ல பேர் ஒன்று தந்திருந்தாங்க. நாங்கள் அதை தேக்க மரத்தில் செய்து நாங்கள் அதை முதலுக்கு சொன்ன மாதிரி தான் கிளாஸ் கோல்ட் கிளாஸ் வெட்டி போட்டு அதுக்கு மேலே கிறிஸ்டல் லேயர் ஊற்றி அதெல்லாம் இப்போ சைனிங்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்ல சைனிங் ஊற்றுல கூட நல்லா இருக்கு. என்ன பாருங்க இந்த அடுத்தது இங்கே இருக்க பாவிச்ச மரங்கள் அதை பற்றி சொல்லுங்க பார்ப்போம். இது வந்து தேக்க மரம், ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்க மரம் போட்டு நீங்கள் வளமையா எல்லாத்தையும் தேக்கையில் முதல்ல பாவிக்கிறாங்க. இந்த முறை இதில் வித்தியாசம் என்னன்னா இந்த அடைப்பு பெரிய அடைப்பு வேறு. அதை பார்த்தீங்கன்னா ஒரே பலகை ஊர் மகோகனின்னு சொல்றது, அது மெலவம்பன்னு சொல்லுவோம். அதான் இது பாத்தீங்கன்னா ஒரே பலகையில பெரிய நீளமான பலகை ஒரே பலகை போட்டுருக்கு. இது வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார் கொடுத்து வச்சுக்கிறோம். என்ன சொல்றது வித்தியாசமான வடிவண்ட கொண்டு வளமை எல்லா வீடுகளும் ஒரே மாதிரி இருக்கிறதால இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும்ன்றதுக்காண்டி இந்த எல்லா வீட்லையும் ஒரே மாதிரி செய்த மட்டும் சொன்னால் அது மரியாதை இருக்கான்னு சொல்லி போட்டு நாங்கள் ஒரு வித்தியாசமாக செய்வோம்னு சொல்லி அந்த பழைய கதவுகளுக்கு இந்த மாதிரி இந்த இப்படி பழைய கதவுல பார்ப்பீங்க இப்படி ஒரு குமிழ் எல்லாமே இருக்கும். அந்த அதே செட்டப்பை மெயின்டைன் பண்ணி செய்து வச்சுக்கிறோம். இதுக்கு நல்ல பெரிய ஹைபிடி கொடுத்து வச்சுக்கிறோம். பிடிச்சி நல்ல பெரிய ஒரு கைவிடு. இதுன்ற கதவும் நீங்கள் வளமையாக செய்கிற மாதிரி இப்போ பாட்டி சம்பனைக்குள்ள இங்கெல்லாம் இவன் நான் முதல்ல சொல்லியிருப்பேன். இது என்னன்னு சொன்னால் இஞ்சாலி பக்கம் ஒரு அடி, இஞ்சாலி பக்கம் 1.5 அடி. ஸோ அப்போ உங்களுக்கு வடிவ ஒரு ஆள் நோம்பில் உள்ளுக்க போகக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்க அப்படியே நாங்கள் உள்ளுக்க போவோம் மலமை மாதிரி. ரைட். இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போகிறோம். வீட்டுக்குள்ளே வந்த உடனே இதில் ஒரு 7 குதிரை. இது எங்கள்ட சைவாக்களுக்கு தெரியும். 7 குதிரை முன்னைக்கு இருந்த ஒரு லட்சமாக இருக்கும்னு எல்லாம் இருந்துன்னா ஒரே பக்கம் பார்த்து குதிரை ஓடணும், சூரியன் உதிக்கணும் எல்லாம் வந்து அதில் கணக்கு இருக்குது. இந்த இடத்துல ஒரு பெரிய எம்டி ஸ்பேஸ் ஒன்று வந்து அப்போ அதை ஃபில் பண்ணணுமென்றக்காண்டி எப்படி 7 குதிரை வர்ற மாதிரி ஒரு ஒன்று செய்தாங்க. அதாவது கிளைண்ட் வந்து கேட்டுக்கொண்டதா என்ன மாதிரி? இல்லை ஒன்று இல்லை, எதுவுமே கிளைண்ட் பெரிய அளவில் எங்களை ரிக்வெஸ்ட் வச்சது இல்லை. ஆனால் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இருக்கணும்னு பண்ணுறதுக்காண்டி. ஏன்னா இதில் அவங்க உண்மையிலே அதிகாரம் இதில் ஒரு பழைய வீடு இருந்தது. அந்த வீட்டோட தான் எனக்கு இந்த காணியை தந்துட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கு பிறகு இப்போ தான் வர்றாங்க. இன்னும் ஒரு 10 நாள் கிடக்கு வர்றதுக்கு. அவங்க வர 25 வராங்க. இன்னும் 10-12 நாள் கிடக்குது வர்றதுக்கு. பாக்கிக்காவே சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். இந்த வீட்டை பார்த்தாவே ஒரு சாட்டிஸ்ஃபை வருமானு நான் நம்புகிறேன். அவை கூட இப்படி எதிர்பார்த்தோம்னா அந்த வீடு இப்படி வருமானு அவைக்கு தெரியாது. எதிர்பார்க்க தான் வரையினம். ஆனால் அப்படி இருக்கணுமென்றது எந்த விருப்பம். நல்லா இருக்கு. நான் இப்போ பார்த்ததுக்குள்ளே வந்து இங்கே வந்து எனக்கு பிடிச்சது வந்து அந்த டிவியின் அந்த ஹோல் செட்டப்பும் மற்றது கிச்சன் பேண்டிக்கோட அதை விட வந்து சுவாமியாரை பிடிச்சிருந்தா அதெல்லாம் நாங்கள் சுவாமியாரை வீட்டுக்கார அக்கா கேட்டிருந்தவா சுவாமி 2 மாதிரி வேறு தம்பி வருமானு கேட்டவா. நான் என்ன எனக்கு ஒரு ஆசை இருக்குது சுவாமியார் இப்போ இந்த அளவு என்ன வளமையாக ஒரு தடவை இந்த அளவில் செய்யுது. எல்லாருமே பெரிய அளவு ஒரு ரூமை தான் சுவாமியாரை தாரது. ஆனால் எனக்கு இந்த அக்கா இந்தியா முறைப்படி எனக்கு இந்த சின்ன சுவாமியாரை தந்தவா. அதனால் நான் எனக்கு விரும்பின மாதிரி இப்போ என்னென்ன எல்லாருக்கும் ஆசையும் போட்டு நான் கட்டி பார்க்கலாம். நான் ஆசைப்படுறது எங்கிறத கட்டி பார்க்கலாம். அதுல ஒரு கட்டி பார்க்கப்பட்டது சுவாமியார். சுவாமியாரை முதல் காட்டுவோம். மேலே என்ன சொல்றது இவங்க பட்ஜெட்ல இது வராது. ஆனா பட்ஜெட்டுக்கு இதுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் கேட்கல. ஆனா என்னன்னு சொன்னா இவங்க இந்த கோஸ்டோட அடிஷனல் ஒரு சந்தோஷம் இதில் காணிச்ச விஷயங்கள்லாம் சில விஷயம். இப்போ நாங்கள் முதல்ல இதை எந்த பக்கம் பார்ப்போம்? அதை ஹோலை பார்ப்போம். இது வித்தியாசமான வீடு. பார்த்தீங்கன்னு சொன்னா அவுட் ஹோல்லேருந்து என்டர் பண்ணோம்னா டபுள் சைட் கொடுக்குறோம். அந்த சைடில் கிச்சன் கொடுக்குறோம், இந்த சைடில் ஹோல் கொடுக்குறோம். ஏன் இதில் ஒரு நன்மை என்ற ஃபொரனாக இருந்தால் எல்லாரும் அவைக்கு இங்கே கிளைமேட்டுக்கு வைக்கியா இருக்குன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள. இப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு கிளாஸ் டோரோட போட்டு விட்டுட்டா இது ஃபுல் ஏசி போட்டால் ஹோலுக்குள்ளே ஏசியோட இருக்கலாம். தான் இங்கே ஸ்ப்ரெட் ஆகும். இது கிட்டத்தட்ட 7 அடிக்கு 12 அடி அகலத்தில் கொடுத்து வச்சுக்கோங்க ஹோல். இதுக்கு ஜிப்சம் ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்கோம். நீங்கள் ரிங்கோட பார்த்த மாதிரியே நாங்கள் ஒரு ஜிப்சம் ஒர்க்கை டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு விதங்களில் டிஸ்கிரைப் பண்ண ஒவ்வொரு விதமான டிசைன்களை பண்ணி கொள்றது. என்னன்னு சொல்றது முக்கியமான செக்ஷன். இதுவும் நல்லா இருக்கு. என்ன கிளைண்ட் கேட்டுக்கொண்டாங்களா? என்ன கிளைண்டோட டிவி ஸ்டாண்டோட வேணும்னு சொல்லி கேட்டிருந்தவங்க. அப்போ அதால் கொடுத்ததான் இந்த டிவி ஸ்டாண்ட். அவங்க உண்மையில இதெல்லாம் கிளைண்ட் தான் வாங்கி தந்தவங்க. அவங்களாம் வாங்கி தந்தவங்க. இதெல்லாம் நல்லா இருக்கு. நான் பார்த்த வீடுகளுக்கே இது கொஞ்சம் நீங்கள் வித்தியாசமாக செஞ்சுக்கிறீங்க.
நல்லா இருக்கு. ஒரு வீடும் ஒவ்வொரு மாதிரி செய்யணும். இந்த வளமையை நான் சொல்கிற மாதிரி தான், என்ன சொல்கிறது, இது அவங்க கேட்டது இது ஒரு போல் பண்ணல் மாதிரி ஒரு செட்டப்பில் செய்து உள்ளுக்கு லைட் ஒன்று வந்தால் நல்லா இருக்குமென்று விரும்பினேன். அப்போ ஒரு யோசனை தான். சில இதுகள் என்ன சொல்கிற பார்க்க நல்லா இருக்கணும். என்னென்னா இது இந்த வீடியோ பார்த்து 4 பேர் எங்களை நம்பி வரணும்ன்றதுக்காண்டி செய்தது தான். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயும் நாங்கள் ஏசி கொடுத்து வச்சுக்கிறோம். ஃபியூச்சரில் ஏசி பூட்டினா கூட அவைக்கு வயரிங் கொண்டு எக்ஸ்ட்ரா செய்யக்கூடாதுன்றதுக்காண்டியே ஏசி பூட்டி வச்சுக்கிறோம். அப்படி இந்த இதுலேயும் ஒரு உண்மையாக நல்ல ஓலாட்டுன்னு கொடுத்தா நல்லா இருக்கும். ஆனால் இது அவங்க இந்த சோஃபா செட்டப் எல்லாம் செய்தால் பிறகு யோசிப்போம் என்ன செய்ய போகிறாங்கிறதுக்காண்டி நிச்சயமாக்கு அவங்க கேட்குற பட்சம் நல்லதுன்னு செய்து கொடுக்கும். அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடம் நாங்கள் தேக்க மரம் தான் கொடுத்து வச்சுக்கிறோம். தேக்க மரம் கொடுத்து பெரிய அடைப்புக்கு வந்து எங்க மெலவம்னு சொல்லி அதுக்கு பேர் மகோகனி இங்கிலீஷ் மெலவம். மகோகனி வந்து குழம்பு மகோகனி பாவிக்கலாம், பிழையா நாங்கள் பாவிக்கிறது. ஆனால் இது எங்களை ஊர் மகோகனி எடுத்து பாவிக்கும். அதாவது மெலவம் மரம் பாவிச்சிருக்கிறோம். இல்லை முன் கிரில் செட்டப் கொடுத்துருக்கோம். பழமையான எல்லா மாதிரி பித்தளை ஹேண்டில் லோக்குகள் எல்லாமே. இந்த ஹேண்டில் லோக் எல்லாமே வந்து பித்தளை, என்ன பித்தளையில் கொடுத்து இதில் வந்து ஹேண்டில் லோக் பித்தளை, அதுதான் முக்கியம். வேண்டாம் இதெல்லாம் கரை பிடிக்காமல் இருக்கும். என்ன கொஞ்சம் கடற்கரை ஏரியா வெல்வெட்டுறது தானே, கொஞ்சம் கடற்கரை ஏரியா தானே, அதுக்காண்டி அப்படி கொடுத்து வச்சுக்கிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உண்மையிலே ஒரு சன்லைட் லைட் தான் இந்த டிசைனில் நான் செய்த டிசைனில் இருக்குது. ஆனால் அதில் சன்லைட் லைட்டை கொடுத்தா எங்களுக்கு ஃபேனை போடுறது பெரிய கஷ்டமாயிடும்ன்றதால இப்போ இதெல்லாம் நாங்களும் மெனுவாக நாங்களே செய்கிறோம். இந்த இடத்துக்கு எந்த மாதிரி தான் செய்கிறோம். இது ஒன்று நாங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க, நாங்களே உற்பத்தி செய்து கொள்றது. பலகைகளை வாங்கி கொள்றது, அந்த பொருளை வந்து நாங்களே உற்பத்தி செய்யணும். அது என்ன பலகை வந்து இது வந்து மெலனின் போர்டு. கிச்சனுக்கு எல்லாம் ரேட் குறை அடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த போர்டு தான் இந்த போர்டு. இது போர்டாவே அப்படியே வரும். வெட்டி நாங்களே ஏஜ்களுக்கு மேலே ஸ்டிக்கர் அடிச்சு செய்யலாமே ஒழிய மற்றபடி போர்டோடய இப்படி டிசைன் பண்ணியே வரும். ஆனால் இது என்னென்னா தண்ணி பட்டு ஊதும். இந்த டேமேஜ் வந்து தண்ணி பட்டா ஊதும். ஆனால் இது கோல்லானே அதில் தண்ணி பெருசாக யூஸ் பண்ணோன்னு அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 என்ன சொல்கிறது ரவுட்டர் அதில் வைக்கக்கூடிய மாதிரி செய்திருக்கிறேன். இது என்ன சொல்கிறது சின்ன இது ஒரு அல்மாரி கொடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு ஒரு இது கொடுத்து மேலே வைக்கலாம். ஆனால் இதில் ஒரு பியூட்டி என்னன்னு சொன்னால் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளாலே ஒரு பைப் லைனிங்லாம் செஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். அந்த வயரோட நாள் தூங்கக்கூடாது, தூங்கக்கூடாதுக்காண்டியே நாங்கள் முதலே செய்யக்கே எல்லாம் செய்து வச்சிருக்கு. செமி லக்ஸரி ஹவுஸ் தானே, லக்ஸரி ஹவுஸ் இல்லையா? ஆனால் நாங்கள் லக்ஸரியாக செய்து கொடுத்துருக்கோம். அவனை காசை மேக்ஸிமம் பயன்படுத்தி லக்ஸரியாக செய்து கொடுத்துருக்க முடியாது. செமி லக்ஸரி ஹவுஸ் தான். ரைட் ரைட். இப்போ நார்மலாக இந்த மாதிரி ரினோவேஷன் செய்கிறதுக்காக இந்த மாதிரி செய்துறீங்கன்னா செய்து கொடுப்பீங்களா? செய்து கொடுப்போம், நிச்சயம் செய்து தருவோம். நம்ம ரெனோவேஷன் நல்லா குறைச்சிருக்கோம். எங்களுக்கு பெரிய அளவு புதுவையிலும் நிறைய இருக்குது. இப்போ கிச்சன் பேண்டிகோட் மாதிரி இது நீ செய்ய வந்தால் செய்து கொடுக்கணும் அப்படின்னு எங்களுக்கு ஐடியா இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அப்படி செட்டப்பாக தான் இதில் வந்து சோஃபா வரும் பாருங்க. இதில் வந்து எல் ஷேப்பில் சோஃபாண்டு போட்டால் அவங்க வியூ அப்படியே பார்த்துக்கொள்ளலாம், டிஸ்டர்ப் இருக்காது. மற்றது அவுட் கோர்ல இருந்து வெளியில் வர்ற கெஸ்ட் எல்லாரும் வெளியிலேருந்தே கழிச்சு போட்டு அனுப்பலாம், விளங்குதான். அப்போ அங்கே அனுப்புறதால இது பர்சனல் ஹோல் மாதிரியே இருந்து போடுமே, எப்போவுமே டேமேஜ் வராது, பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னு சொல்லி. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது வந்து தாயரை, பெரிய தாயரை, வளமையானங்கிற தாயரை. ஆனால் உண்மையிலே என்ன இந்த வீட்டில் வந்து இங்கே 2வது தான் சுவாமியரை யூஸ் பண்ணுற வளமையாக. இங்கே எங்கள்ட ஊரோட வழக்கம் மாறி எங்கள்ட ஊரில் 2வது சுவாமியரை இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நான் இந்த தாயருக்கு பெரிய இலையை தான் செய்திருக்கேன். இது இந்திய முறைப்படி தான் நம்ம இந்த வீடு அமைஞ்சிருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சுவாமியரை வந்து அதான் நடுவில் ஒரு குறிப்பிடாது 7 அடிக்கு 5 அடி இதுதானே. இந்த இடத்துல வந்து இந்த ஹோலுக்கு டேமேஜ்ல இந்த கதை 3 இதில் வர்றபடியா இந்த என்ட்ரன்ஸ் ஒன்றும் அங்கே இல்லை, எல்லாமே இதில் வந்துட்டு என்ட்ரன்ஸ் டிஸ்டர்ப் இருக்காது. பாருங்க, ஒரு ரூமுக்கு 200 ஆள் வர்றதா கூட வெளியில் வர்றது அப்படின்னு தெரியாமல் இருக்கு. இந்த வியூ நல்லா இருக்குது. இப்படி ஒன்று எனக்கு என்னுடைய ஆசை தான், இது இப்படி ஒன்று செய்யணும்ன்றது என்னுடைய ஆசை. இதெல்லாம் வந்து நிறைய கொத்து வேலைப்பாடு சிஎன்சி கட்டரில் வெட்டி தான் செய்த வேலைப்பாடு நல்லா இருக்கு. என்ன இதில் லக்ஷ்மி கொடுத்து இங்கே பிள்ளையார் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே சிஎன்சி கட்டரில் கீழே வந்து மணியா இந்த மாதிரி மணி வரும், நல்லா இருக்கு. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இந்த பூ வளமையாக எல்லாரும் சில பேர் டிசைன் பண்ணி இந்த பூவை 2 பக்கம் திருப்புற மாதிரி டிசைன் பண்ணினாங்க. இந்த பூ இங்கே எதிரி மினிக்கு, இந்த பூ இங்கே எதிரி சில டிசைன் பண்ணால் ஒரே மாதிரி இருக்கு. வேணா ஒரே சிஎன்சி கட்டர்கிட்ட மினக்கட்டு டிசைன் பண்ணி சொல்லி இந்த பூ இந்த பக்கம் பார்க்கணும், இந்த பூ இந்த பக்கம் பார்க்கணும். இது வந்து வேம்பு, அப்படியா? வேம்பு ஃபுல் அண்ட் ஃபுல் வேம்பு. நிலையம் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு, என்ன சொல்ற நிலையே ஒரு நில புரியும்பா இருக்கு. இது இதுக்கு பிறகு இன்னொரு அவுட் போர்டு ஒன்று கொடுத்து வச்சுக்கிறோம் புரியுமா. நான் அதை ஒன்றுமே காட்டிக்கொள்ளாத மாதிரி இடையில எல்லாம் அதை போட்டு ஜாயின் பண்ணி வச்சுக்கிறேன். பார்க்குறது இல்லை இருக்கு. நாங்கள் வளர்ந்த மாதிரியே முதல்ல வர பார்ப்போம், முதல்ல சாமி அந்த தாயாரை பார்க்குற மாதிரியே பார்ப்போம். அன்னைக்கு இதுவரை நான் செய்த வீட்டில் அப்படி செய்யல. ஆனால் இந்த ஆசைக்கு செய்த வீடு தான் இந்த இது. பார்ப்பீங்கன்னு சொன்னா சுவாமி அறை எப்படி இருக்கு பாருங்க. வா,
நல்லா இருக்கு. ஏன்னா இது வந்து மேலே இருக்கிறதுலாம் என்ன மாதிரி வந்து அதான் சிஎன்சி கட்டரில் வெட்டினேன் நான் எங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன் போட்டை வெட்டி பார்த்ததான். இதுவும் வந்து இந்த டிசைன்லாம் கிளைண்ட் கேட்டு கொண்டு தான் இல்லை இது ஒன்றுமே இன்னும் அவங்கள சுவாமியார் எப்படி இருக்குன்னு தெரியாது. நான் சொல்லவே இல்லை அவங்க சுவாமியார் எப்படி நான் என்ன வளமையாக வர மாதிரி தெரிஞ்சேன் மேரேஜ் டிசைன் செய்யணும் அப்படிதான் இருக்கு. அது இந்த பக்கம் பூட்டிங்களா மீன் நினைஞ்சா அப்படி இல்லை. இவங்க வித்தியாசமா இருக்கும் சுவாமியாரை. நீங்கள் வரும்போது சர்ப்ரைஸாக நம்மளுக்கு அது இருக்கட்டும்னு சொல்லியிருக்கேன். இன்னும் அவங்களுக்கு இது சம்பந்தமான ஒரு படமோ வீடியோ நான் அனுப்பல. இது வந்து கிரினைட். இது வளமையான ஷர்ட் போட் வளமையான டிசைன் பண்ணி அடிக்கிறேன். இது உண்மையிலே என்ன சொல்றேன்னு சொன்னா நல்ல நீளம் பாருங்க சுவாமி வளமையான இதை விட நீளம் கூட. சில பேர் என்ன கேட்டேன் என்ன சுவாமி அரேஞ்சுன்னா இப்போ இதெல்லாம் படைக்கிறது கொள்றது என்னென்னா வைக்கணும். இது படங்கள் கூட்டுறதுக்காண்டி எல்லா செட்டப்பும் முதலே செய்து விடுறது. இது அவை வந்து அந்த சித்தியோரால் எங்களுக்கு தந்திருந்தவங்க இதில் ஒரு சிலை வைக்கக்கூடிய மாதிரி டிசைன் தந்திருந்தவங்க பதிஞ்சு வச்சுக்கிறோம். இது மேலே கிரனைட் போட்டு வச்சுக்கிறோம். வளமையான நாங்கள் சீமெண்ட் தட்டோ டைல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கிரனைட் போட்டு வச்சுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க 3 என்ன சொல்கிறது வளமையான என்ன சொல்கிறது சாமானை வச்சு எடுக்கிறதுக்காக 3 லாட்சி கொடுத்து வச்சுக்கிறோம். அதே மாதிரி கீழே 3 குத்து விளக்குகள் அதில் வைக்கிறதுக்காக 3 அலுமாரி மாதிரி இது கொடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கெல்லாம் தட்டி பிரித்து போட்டு வச்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சார் இந்த இதில் பியூட்டி என்னன்னா வரைக்கும் ஒரு தெய்வீக இருக்கணுன்றதுக்கான ஒரு சவுண்ட் உண்டு, வைப்ரேஷன் சவுண்ட் உண்டு, சத்தம் உண்டு. ஓகே ஓகே. இதெல்லாம் வந்து நீங்களே கிளைண்ட் கேட்டுக்கொண்டது இல்லை. நாங்கள் ஒரு சர்ப்ரைஸ் அவங்க நல்லா இருக்கும்னு பண்ணதுக்காண்டி செய்தாங்க. எனக்கும் அது இப்படி அந்த இடத்துல இப்படி செய்ய வேண்டிய ஆசை. நான் வளமையான வீடுலாம் வாரது கூடாது. இந்த இடத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சுவாமியார் இப்படி இந்த சைஸில் அமைஞ்சிருக்கேன். அதை நான் அப்படியே கொடுக்கணும் பண்ணதுக்காண்டியே செய்ததான் இது. பின்னிக்கு மரங்கள் எல்லாம் இது ஐபெனல் போர்ட், இது சட்டை போர்ட், இது மரத்தில் போட்டு வச்சுருக்கேன். இதில் படம் கொழுவுறதுக்காண்டி எல்லாம் செட் பண்ணி வச்சு. ரைட் 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 ஓகே. நல்ல டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கு. கதவு இதெல்லாம் பார்க்க இதுவரை காலம் செய்த வேண்டியில்லை. வித்தியாசமாக செஞ்சுருக்கீங்க நம்மளை. அடுத்த நாங்கள் பார்க்க போகிறது இதான் முதலாவது தாயரை. தாயரை இந்த சைஸ் வந்து என்ன மாதிரி? இது வந்து 12 அடிக்கு 11 அடி ஆகலாம். 12 அடிக்கு இல்லை பார்த்தீங்கன்னா சொன்னால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஐபெனல் கொடுத்து வச்சுக்கிறேன். மேலே ஃபுல்லாக ஐபெனல் எங்கிட்ட முறைப்படி எல்லாமே செய்வோம். இது வந்து இதில் பாருங்கள் இதெல்லாம் பெட் போடுறதுக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிட்டா இது பெட்ரூம் சுவிட்ச் கொடுத்து வச்சுக்கோங்க. இதில் சுவிட்ச் பெட்ரூம் சுவிட்ச் கொடுத்துருவோம். அப்போ இதெல்லாம் பெட் வரும். அப்போ இங்கால சைடில் ஒரு கையில் போல் கபோர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் போல் கபோர்ட் அடிக்கணும்னு சொன்னால் அடிக்கலாம். சைஸ் பார்த்து யோசிச்சு பாருங்க. இதில் 2 அடி அடித்தா கூட எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குங்கிற வீடு. மற்றது என்ன சொல்கிறது ஏசிக்கு பிளாக் கொடுத்து வச்சுக்கிறோம். இது எல்லாமே வளரும். அது மாதிரி தான் இங்கே இருக்கிற ஏசி பிளாக்கு ஒன் ஆஃப் வந்து இங்கே கட்டிங் ஸ்விட்ச் இங்கே கொடுத்து வச்சுக்கிறோம். ஏன்னா அங்கே நிப்பாட்டில தானே ஏசி அதுக்காண்டி கட்டிங் ஸ்விட்ச் இங்கே கொடுத்து வச்சுக்கிறோம். மற்றது இப்போ நான் வளமையாக சொல்கிறேன். இப்போ நான் எல்லாரும் கேட்குற வச்சு லைட் போயிட்டு வைப்பீங்க வேண்டாம். உண்மை எதுக்கு 2 லைட்டை கொடுத்துட்டு போயிடலாம். எனக்கு வெளிச்சம் தான் காணும். அப்படி இல்லை. ரூமுக்கு என்ன சாட்டிஸ்ஃபையான வெளிச்சம் இருக்கணுமோ அந்த வெளிச்சத்துக்கு ஏற்ற அளவுக்கு 4 லைட் கொடுத்து வச்சுக்கிறோம். ஃபேன் கொடுத்து வச்சுக்கிறோம். அது மாதிரி இந்த இங்கே இந்த ஜன்னல் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக கொடுத்து வச்சுக்கோங்க. நாங்கள் இது நீங்கள் வசவனில் பார்த்துருப்பீங்க. வசவனம் இல்லை. அதாவது மேலே மடைப்பு கீழே மடைப்பு நடுவில் வெளிச்சம். ஏன்னா பகல் நேரத்தில் லைட்டை போடாமல் இந்த வெளிச்சமே எங்களுக்கு காணும். அது மாதிரி ஷேடோ கண்ணாடி தான் கொடுத்து வச்சு நிறைய மாதிரி மொத்த கம்பி வளமையான கண்டை இதை நாங்கள் வெளியே கம்பி போடுறது இல்லை. மொத்த கம்பி கொடுத்து வச்சுக்கிறோம். இதே பித்தளை எல்லாமே பித்தளை தானே. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா தேக்க மரத்தெல்லாம் கொடுத்து வச்சுக்கிறோம். இதெல்லாம் தேக்க மரத்தெல்லாம் கொடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நாங்கள் 2வது இது வந்து இது அதுலேருந்து 1 இன்ச்சு குறை அந்த சாத்திரம் மடப்படி 1 இன்ச்சு குறைக்கு வேணும் பண்ணுறதுக்காண்டி குறை. கிட்டத்தட்ட இதுவும் 12 அடிக்கு 11 அடி அகலம் தான். அதே தான் இதுவும் சேம். இங்கே வேறு இதில் பெட்டுக்குரிய டிசைனை கொடுத்து வச்சு இந்த சைடில் பெட் வரும். இந்த சைடில் வோல் கபோர்ட் இருந்தால் ஃபியூச்சரில் வோல் கபோர்ட் அடித்தா கூட அடிக்க முடியும். அந்த செட்டப் பண்ணி ரூமை கொடுக்கே நாங்கள் எங்கே லைட் போயிட்டு வர மட்டும் நாங்கள் டிசைன் பண்ணி கொடுப்போம். ஏன்னா இங்கே கிழக்கு மேற்கு பார்த்தா படுப்பாங்க. இந்த வடக்கு மீது வடக்கத்திற்கு படுக்க மாட்டாங்க. படி கிழக்கு மேற்க படுப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டிசைன் எல்லாம் கொடுத்து எல்லாம் இது கிளாஸ் லேயர் மாவுலாம் கொடுத்து வச்சுக்கிறோம். இது என்ன மாவு வந்து போட்டது? இது கிளாஸ் லேயர் மாவுலாம் கொடுத்து வச்சுக்கிறோம். முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி மாவல் கொடுத்துனாங்க. இது கிளாஸ் லேயர். இந்த பட்ஜெட் ஒரு இந்த வீட்டை முடிச்ச அப்புறம் இந்த பட்ஜெட் அந்த பட்ஜெட்டுக்கு இந்த வீடு சரியான சீப்பாக இருக்குது பண்ணாமல். நாங்கள் 2வது தடவை பார்த்துட்டோம். இந்த மாவல் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாடல் கொடுத்துச்சு. அறைகளுக்கும் எல்லாம் விட முன்னுக்கு மட்டும் ஃபுல் பாடி மாவல் கொடுத்துருங்க. ஆஷ் கலர். ஏன்னா அந்த ஊற்ற தெரியாமல் இருக்கணும் வந்ததுலேருந்து ஆஷ் கலர் மாதிரி இருந்தால் அந்த தன்மையை குறைக்கிறதுக்காண்டி கொடுத்து வச்சுக்கோங்க. ரூமுக்குள்ளே எல்லா இடமே இதை கொடுத்து வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கொடோலாம். ஆனால் கொஞ்சம் ஸ்பேஸ் கூட ஃப்ரீயாக நீங்கள் வந்து போகக்கூடிய மாதிரி இருக்குது. இது அடுத்த நீங்கள் அப்படி வளமையாங்கிட்ட வளம் மாதிரி அடுத்த 3வது ரூமும் கிட்டத்தட்ட சேம் சைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 11 அடிக்கு 11 அடி. இது வளமையாக எல்லாரும் 1வது ரூமும் 11 அடிக்கும் ரேஞ்சில் குறைஞ்சுன்றேன். நான் இது 3வது ரூம் 11 அடிக்கு 11 அடி கொடுத்து வச்சு பெரிய சைஸாக கொடுத்து வச்சு. இந்த வீட்டை மொத்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 அடிக்கு 28 அடி. 40 அடிக்கு 28 அடி. அதை விட 10 அடிக்கு இன்னொரு 10 செட்டப் பண்ணி நாங்கள் செய்திருக்கோம். சாரி 10 இல்லை 8 அடிக்கு 10 செட்டப் பண்ணி செய்து வச்சுக்கிறோம். இதுவும் அதே மாதிரி தான் நீங்கள் வளமை மாதிரி தான் எங்கிட்ட கண்ணாடி
அந்த வித்தியாசமாக இருக்கும். வளமை எல்லாம் அடைப்பு கூட இருட்டாக இருக்கும், லைட் இல்லைன்னு இருட்டாக இருக்கும். இது லைட் இல்லாட்டி கூட ஒரு வெளிச்சம் கொண்டு வந்து இருக்குன்றதுக்காண்டி இப்படி கொடுத்து வச்சுக்கோங்க. சேம் இந்த ரூமுக்கு கூட நாங்கள் சேம் ஏசி பிளக் எல்லாம் கொடுத்து வச்சுக்கிறோம். இந்த ரூமில் இங்கே தான் வரும் பெட்டிங் வந்து இந்த சைடுக்கு கொடுக்கப்பட்டு அடிக்கும். ஏன்னா எங்களுக்கு அதை கொஞ்சம் மாற்றி செய்தால் சில சிக்கல்கள் இருக்கிறதுக்காண்டி செய்திருக்கணும். என்ன சொல்கிறது, ஆனால் இந்த ரூமுக்கு நாங்கள் இது 3ஆவது ரூம் தானே, நாங்கள் அதால் இந்த இது என்ன சொல்கிறது, இந்த சைடு இந்த சைடில் பெட் வந்து சொன்னால் அந்த சைடு வேர்ல்ட் கப் சின்ன வேர்ல்ட் கப் அடிக்கக்கூடிய மாதிரி செட்டப் செய்து வச்சு. இதே மாதிரி இதுலேயும் எல்லா பிளாக் பாயிண்ட் ஏசி எல்லாத்துக்கும் முடியும் கட் ஹவுஸ் இங்கே விடுங்க. ஏன்னா அங்கே போய் எல்லாரும் நிப்பாட்டி இல்லாத பிரச்சனை, அதால் இங்கேயே கட் ஹவுஸ் வச்சு எல்லாம் எல்லா இடத்துக்குமே நாங்கள் இன்னொரு வேறு எல்லா இடத்துக்கு இன்னொரு கட் ஹவுஸ் வச்சு பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஒரு வீட்டுண்ட மெயின் செட்டப் அது எங்கள்கிட்ட ஃபேவரட் ஓப்பன் கிச்சன். ஓப்பன் கிச்சன். இப்போ நாங்கள் கிச்சன் பேண்டி கபட் பார்க்க போகிறோம் பாருங்க. இந்த மாதிரி பேண்டி கபட் ஒர்க் நடந்திருக்கு. இது வந்து கிச்சன் என்ன சைஸில் இருக்குது? இது வந்து அதை சொன்ன 17 அடிக்கு 11 அடி. 17க்கு 11 பெரிய சைஸ் தானே. 17க்கு 11 கிச்சன். இது வளமையாங்கண்ட நாங்கள் இதில் கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்டாக செய்கிற வழியாக எங்களுக்கு இது ஒரு உண்மையில இதில் கிளைண்ட் எங்களோட ட்ராயிங்கின் படி இப்படி வந்து எல் ஷேப்பில் முடியணும். ஆனால் நான் அதில் ஃப்ரிட்ஜின் ஏரியா போட்டால் பார்த்தா இந்த ஒர்க்கிங் ஸ்பேஸ் சரியாக குறையும். ஸோ அதால் இப்போ இங்கே இன்னொரு 3 அடி எடுத்து செய்து நாங்கள் இது கூட மேலே நாங்கள் சொல்கிறேன் வளமை இந்தியில் ஃப்ரிட்ஜ் வந்து இந்த இது எங்கள் இதில் வேறு ஃப்ரிட்ஜ் கிளைண்ட் எங்களுக்கு வாங்கி தந்தாங்க ஃப்ரிட்ஜ். மற்ற வளமையானங்கண்ட ஓடனே போகும் முதல்ல இருந்தால் இதில் வந்து இது வெளி சைடு பூரகாரம். ஆனால் இதுலேருந்து இவ்வளோ இந்த ஊர் எங்கள்ட என்ன சொல்ல மிளவம்பு மரம் எடுத்த இதெல்லாம் ஒரே பலகையா, ஒரு சேம் பலகை இதெல்லாம் இதில் ஒரே ஒரு ஜாயின் தான் போட்டு அந்த ஜாயின் தெரியாது. ஆனால் ஒரே ஒரு ஜாயின் போட்டு வச்சுக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேருந்து இது வரை ஒரே பலகை வேறு இந்த கீழே கூட இவ்வளோ ஒரே பலகை. பெரிய பலகை போடணும்னா தேக்கண்டே இதில் கிட்டத்தட்ட 5-6 அடைப்பு போட வேண்டி வருமாங்க. அது கொஞ்சம் சில ஃபெயிலியர் ஆனாங்கன்றதுக்காண்டி இதுக்கு மேலே மாற்றி வச்சு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் டைனிங் டேபிள் போடலாம். 4 டைனிங் டேபிள் போட. இப்போ இதில் 4 டைனிங் டேபிளை போட கூட அங்கே போகிற டிஸ்டர்பில் இங்கே போகிற டிஸ்டர்பில் கிச்சனில் போகிறதும் டிஸ்டர்ப் இருக்காது. ஒரு ஸ்பேஸ் அதாவது நான் செய்கிற கன்ஸ்ட்ரக்ஷனில் கூடுதலாக என்னத்தை யோசிக்கணும்னு சொன்னால் ஒரு ஸ்பேஸை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஒரு வீட்டில் ஒரு இடத்த செய்கிறோம்னா அந்த இடத்த மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும். அதுதான் எந்த கொள்கை. கிளைண்ட்டுக்கு முழங்கப்படுது இது இப்படி செய்யணும்னு சொல்லி எல்லாம் முழங்கப்படுது. அப்படிதான் இதில் டைனிங் டேபிளை போட்டால் ஒருத்தருக்கும் ஒரு சீக்கிரம் இல்லை. ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பிள்ளைகளுக்கு அளவான வீடு, வடிவான வீடு. இந்த இடத்துல ஃபேன் கொடுத்துருக்கீங்க. என்ன டைனிங் சொல்ல சாப்பிட வைக்க இருக்கக்கூடாதுக்காண்டி இதில் கொடுத்து வச்சுக்கலாம். இதில் வளமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட என்ன சொல்கிறது பேண்ட்ரி கபட் இது கேஸ் டேங்க் கனெக்ட் பண்ணல. இதில் 3 என்ன சொல்கிறது இது வளமையான எங்கள்கிட்ட பிளேட் வைக்கிற ட்ராக் கொடுத்து வச்சுக்கிறோம். அதே மாதிரி இது கப் இது வந்து கத்தி வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி செய்து கொடுத்து வச்சுக்கிறோம். ரைக்கெல்லாம் இதிலேயே கொடுத்து வச்சுக்கிறோம். இது வந்து கேஸுக்குரிய எல்லாமே கொடுத்தாச்சு. கேஸ் டேங்க் தந்தால் கேஸ் கனெக்ட் பண்ணி விடுவோம். அடுத்த மாதிரி இது ஒரு பெரிய ஸ்பேஸ் ஒன்று கொடுத்து வச்சுக்கிறோம். இதுக்கு பெரிய சாமான் வச்சு எடுக்கக்கூடிய மாதிரி கொடுத்து வச்சுக்கிறோம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமையான டஸ்ட்பின் செட்டப் கொடுத்து வச்சுக்கிறோம். ஃபியூச்சர் என்ன சொல்கிறேன் இதில் டஸ்ட்பினை போட்டு போய் இந்த வாளியை தூக்கி கொண்டு என்ன சொல்கிறது வெளியில் கொட்டி படுத்துட்டு போனது வைக்கலாம். சிங் வந்து என்ன மாதிரி இது வந்து நார்மல் சிங் தான் கொடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து ப்ரெஷர் மோட்டர் ஆட் பண்ணல. அதால் நார்மல் சிங் கொடுத்து வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா டேப்பில் அளவான தண்ணி வரும், தெறிக்காத தண்ணி. இந்த மாதிரி ஆல்பமாக இருக்கிறபடியாக இதில் வந்து கத்தியல் கொழுவி கொள்ளலாம். இதில் ஷம்போ பாட்டில் போட்டுலாம். இது மிளகறியை வச்சு கழுவக்கூடிய மாதிரி இருக்கும். ஆல்பமான சிங்காக இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கை வைக்க தெரியும் ஆல்பமாக இருக்குன்னு சொல்லி என்ன சொல்கிற மாதிரி இது இந்த இடத்துல கூட இந்த தண்ணி பறக்காமல் இருக்குன்றதுக்காண்டி இவ்வளோ தூரம் உயர்த்தி மாவு போட்டு சில கிணத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஒரு பிரச்சனை வந்து நடுவில் இந்த கம்பி ஊக்கி கொண்டிருக்கிற பிரச்சனை இருக்குது. அதை இல்லாமல் பண்ணணுன்றதுக்காண்டி இந்த டிசைனை செய்து வச்சுக்கிறோம். அப்படி செய்து வச்சுக்கிறோம். இதில் வளமையாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மைக்ரோவன் கொடுத்து வச்சுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு பாருங்கள் லைட் எரியுது. இதுக்கு நீங்கள் கட் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா உள்ளுக்கு போய் ஆஃப் பண்ணிடலாம் தானே. அதனால் அதுக்குரிய கட் ஆஃப் ஸ்விட்ச் இங்கே கொடுத்து ஒவ்வொரு கட் ஆஃப் ஸ்விட்ச் கொடுக்க எங்களுக்கு அதில் எக்ஸ்ட்ரா கோஸ்ட் போய்கொண்டு தான் இருக்க போகுது. ஒரு ஸ்விட்சின் பெருமதி 1500 ரூபா, அதுக்குரிய வயரிங் அது இதெல்லாம் கொடுத்து போய் அதுக்குரிய லேபர் சார்ஜ் எல்லாம் கணக்கு போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்ட்ரா கட்டிங் ஸ்விட்ச் கொடுக்குறது மட்டுமே 3500-4000 ரூபா முடியும். ஆனால் அதை பார்க்குறதுன்னா அவங்க சுலபத்துக்காண்டி பொருளாக்கலான்னு கூட்டிகிட்டு போய்க்க நிம்மதியாக இதில் ஓஃப் பண்ணிட்டு போகலாம் வழி. சரி, அது மாதிரி இந்தியாவில் ஃப்ரிட்ஜு கொடுத்து வச்சுக்கலாம். அடுத்த ஃப்ரிட்ஜில் கட்டும் இதுக்கு கீழே சாமான் வச்சுருக்கக்கூடிய மாதிரி ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்து வச்சுக்கலாம். இதுலேயும் பெரிய சாமான் வச்சுருக்கக்கூடிய மாதிரி ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்து வச்சுக்கலாம். சரி, அடுத்தது வளமையான ஃப்ரிட்ஜ். இந்த ஃப்ரிட்ஜுக்கு மேலே உண்மையிலேயே இதில் லிக்கர் ரேக் கொண்டு வரும். அது கொடுக்குறது இல்லைன்னா இங்கே ஒரு லிக்கரை வச்சு பாவிக்கிறதுனால இந்த லிக்கரை கூட்டுறது இல்லை. ஏதாவது வேறு சாமானை வச்சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்டாக க்ளோஸ் ஆகும். கொண்டே விட்டால் தண்டை வாடலி அது பூட்டி க்ளோஸ் ஆகும். சரிதான். இது மாதிரி பார்த்தீங்கன்னா இது கூடுதலாக பேனசோனிக் ஜப்பான் பிராண்ட் தான் எடுத்து கொடுத்துருக்கோம். பேனசோனிக் பிராண்ட்.
இது வளமே இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி செய்கிற வாட்டி தான் இந்த இடைவெளியில் பெரிய அளவில் இல்லை பாருங்க உங்களை வளமே இந்த சில நீங்கள் அந்த மெனுவில் வாங்குறதுல பெரிய பெரிய ஓட்டியெல்லாம் இருக்குது பார்க்குறது இதில் வந்து அந்த நீட்டாக படி பண்ணுறதுக்காண்டி இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்களே தான் செய்து கொள்வது அப்போ அதால் செய்து கொள்வது. இது டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் ஒன்று கொடுத்து வச்சுக்கிறோம் உங்களுக்கு. இது வந்து கிளைண்ட் இது கிளைண்ட் கோர்ஸ் தான், இது அவங்க தான் வாங்கி தந்தாங்க. இப்படி வந்து வளமையாக அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்ட இந்த என்ன சொல்கிறது ஹூட்ஸ் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மெனுவில் தான் போடுறோம். இதுக்கு லைட் ஏற்றின இருக்குது, மெனுவில் வேலை செய்யும், ஸ்பீடாக கூட்டி குறைச்சி கொள்ளலாம். அதுமாதிரி இதுக்கு கீழே ஒரு லைட் கொடுங்க, அதனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெளிச்சமத்தோடு இருக்குது. நல்லா உள்ளுக்கு இதில் பார்த்து கை தெரியுது உங்களுக்கு லைட் தெரியுது இல்லை, இந்த லைட் இருந்தபடி தான் இந்த இடம் இல்லாட்டி இந்த லைட் மட்டும் சொன்னால் இந்த இடத்துல வேட் செய்ய எங்களுக்கு கொஞ்சம் இருட்டடிக்கிற தன்மையோன்று இருக்குது. அது மாதிரி மேலேயுமே எல்லாமே என்ன சொல்கிறது டபுள் தட்டுகள் வச்சு கொடுத்துருக்குறோம். இது வளமை எங்கள்கிட்ட ஸ்பெஷலிஸ்ட் தானே, இதில் நாங்கள் ஸ்பெஷலாக செய்கிறபடியாக அது எங்களுக்கு பழைய ஒரு விஷயம் தான். என்ன சொல்கிறது இது சின்ன சின்ன சாமான் வைக்கக்கூடிய மாதிரி கொடுத்து வச்சுக்கிறோம். இதில் எல்லாமே டபுள் 2 தட்டு அடித்து கொடுத்து வச்சுக்கிறோம். நல்ல ஒரு ஸ்பேஸ் என்ன இப்போ நிறைய பொருட்களை வச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி செய்து கொடுத்துருக்கோம். இதுமாரி இந்த கூட்ஸ் மேலே போய் அந்த பைப் இந்த கூட்ஸ் இந்த ஏர் பைப் வெளியில் கூட தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி என்னோட பாக்ஸ் செட்டப் ஒன்று செய்து வச்சுக்கோம். ஸோ இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிச்சன் இதில் இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு க்ளோஸ் கிச்சன் மாதிரியும் பார்க்கலாம். அங்கே இந்த பாக்கெட் அப்போ கிச்சன் தெரியாது, ஓப்பன் கிச்சன் வளமே எல்லாருக்கும் தெரியும். இது தெரியாது கிச்சனில் என்ன நடக்குன்னு சொல்லி கோலில் உள்ள ஆக்களும் தெரியாது, வெளியே ஆக்கள் வந்தாலும் கோலில் தெரியாது. அது மாதிரி இதில் டைனிங் ரூம் வச்சா அவள் இந்த இடத்தோடய சாப்பாடை முடிச்சுக்கொண்டு வெளியில் அங்கே போய் வரலாம். கிச்சன் அவுட் சைட் கோல் பத்தின்னு சொல்லுவாங்க அந்த தமிழில் பார்த்தீங்கன்னா. ஆனால் பத்தி மேலே வெளியில் பார்த்தீங்கன்னா பத்தி செட்டப் மாதிரி இருக்கும், ஆனால் பத்தியாக இருக்காது. இதுவும் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு அங்கம் மாதிரி தான் செய்து வச்சுக்கிறோம். இது வந்து நான்வெஜ் சமைக்கிறதுக்கான இதில் கேஸ் வச்சு சமைக்கக்கூடிய மாதிரி இதில் ஒரு சிங்கம் கொடுத்து வச்சுக்கிறோம். அதே மாதிரி இதில் 3 வழி ஜன்னலோடு கொடுத்து வச்சுக்கிறோம். இதில் வந்து மேட் மாவல் கொடுத்துருக்கோம். மாவில் பார்த்தீங்கன்னா மேட் மாவல் வழுக்காமல் இருக்கிறதுக்கு. ஆனால் கிட்டத்தட்ட இது வந்து வைனல் ஃப்ளோரிங்னு சொல்லுவாங்க, டிம்பர் ஃப்ளோரிங் மாதிரி செய்கிறது. ஆனால் இது வந்து உண்மையிலே மாவல், நாங்கள் வைனல் ஃப்ளோரிங் செய்யலை. இது வந்து மேட் மாவல். இதில் இவங்க சித்தியோட தான் இங்கே இருக்க போனாங்க. அப்போ அவங்க தங்களுக்கு வழுக்காத மாவல் மாதிரி கேட்டுருந்தாங்களா, அப்போ அதுக்காண்டியே ஸ்பெஷலாக இதை மேட் மாவலில் கொடுத்து வச்சுக்கிறோம். இது தட்டை பிளாக்ல கொடுத்து வச்சுக்கிறோம். சிங் இது நார்மல் சிங் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். இது இங்கே இதில் கூட இந்த பெரிய ஸ்பேஸ் எடுத்து வச்சுக்கிறோம், இந்த வெளிச்சம் எல்லாம் பாரதுக்கான்னு சொல்லி. இந்த அதே மாதிரி அந்த பின்ன அடைப்பு எல்லாத்துக்கும் இந்த நல்ல கிளாஸ் இருக்குது. ஒன்றுக்கு கொடுத்தா சமைச்சர் மாதிரி எல்லா இடமும் கொடுப்போம், ஒரே மாதிரி கொடுத்தா தான் வடிவாக இருக்குது. இதில் வளமையாக இந்த வீட்டுக்கு என்ன சொல்கிறது இது வளமையாக நாங்கள் மசர் மூமெண்ட் வரைக்கும் நாங்கள் இன்னொரு வித்தியாசம் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். பெயிண்ட் எனக்கு ஒரு வித்தியாசம் அடிக்கப்பட்டு சொல்லியிருந்தார், அப்போ விட்டுருந்தேன். அப்போ ஒரு வித்தியாசமாக பெயிண்ட் அடித்தார் சாந்தன், வித்தியாசம் அடிச்சு தான் இருந்தவர். என்ன அவங்க ரிக்வெஸ்ட்டுக்கும் விட்டுக்கொள்றதுன்னு சொல்கிறேன். அப்போ தான் நல்லா இருக்கும்னு சொல்லி விட்டுக்கொள்றது. அப்போ வித்தியாச முறையில் அடிச்சுருந்தா நல்லா தான் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அது வந்து இப்போ பாத்ரூம் என்ன இந்த வீட்டுக்கு ஒரு கொம்மன் அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இது வளமையாக எல்லா இடமும் நாங்கள் கொடுத்து போடி இந்த இது கொடுக்குறதில்ல. அது எனக்கு என்ன சொல்கிறது இது ஒரு சும்மா சின்ன செட்டப் தான், அது பெரிய கோஸ்ட்டும் முடியாது. ஆனால் என்ன சொல்கிறது நான் குளிக்கிற தண்ணி அப்படி அதுக்குள்ள போகக்கூடிய மாதிரி இதுக்கு இந்தியாவில் பறந்து வராது, இதுக்கு பறக்காத மாதிரி இருக்கு மென். அப்போ அந்த இதில் செய்து கொள்வது. இது ஃபுல்லாக என்ன மாவல் போட்டிருக்கீங்க? இது வந்து லாங்காட்டைன் மாவல் போட்டு வச்சுக்கிறோம். எங்கன்னா மண்ணை கலருக்கு ஏற்ற மாதிரி இந்த இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். இருவாட்டி மண்ணிங்க அவசரம் இந்த மண்ணோட தன்மை மண்ணில் உள்ளுக்கு இருந்தாலும் அந்த ஊற்ற தெரியாமல் இருக்கணுன்றதுக்காண்டி இந்த இருவாட்டி மண் செட்டப்பில் கொடுத்து வச்சுக்கிறோம். மாதிரி இந்த முறை பிஸ்டப் பிராண்ட் தான் அடுத்து நாங்கள் மெயினாக இது ஒரு புது பிராண்ட் 25 வருஷம் வாரண்டியும் இருக்குது அவங்களுக்கு. இது வந்து 25 வருஷம் வாரண்டியும். இப்போ இதை நாங்கள் எடுத்து போட்டு இப்படியே குளிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் தண்ணி பறக்காது. ஒரு சின்ன செட்டப் தான், வளமையான செய்கிறத விட ஒரு சின்ன செட்டப். இந்த இவங்க பட்ஜெட்டுக்கு நான் இதில் டெம்பர் கிளாஸ் போட்டுற அளவுக்கு எங்கள் பட்ஜெட் இல்லை எனக்கு. ஸோ அதை என்ன செய்யறேன்னு சொன்னால் நாங்கள் ஏதோ ஒரு வகையில் ஈடு கொடுக்கணுன்றதுக்காண்டி புதுசாக யோசிச்சு நோம்பலாங்க மினிமல் பைப்பில் நாங்களே எங்கிட்ட வெல்டர் தான் வளைச்சி செய்து. ஸோ இது நோம்பலாக செய்து ஓட்டு திறந்து விட்டால் ஐடிஸ் சவர் ஏரியா நோம்பலாக இருக்குது. ஹீட்டருக்கான வசதிகளும் செய்து கொடுத்துருக்கேன். ஃபியூச்சர் நான் எல்லாமே ஃபியூச்சரில் ஒருவேளை ஹீட்டர் கூட்டினா கூட பிரச்சனை இல்லை. சரி இப்போ கேன்சர் சவர் எல்லாருமே கொடுத்து வச்சுக்கிறேன். சோப் கேஸ் வந்து எல்லாமே கொடுத்து வச்சு. இது பாத்ரூம் வந்து என்ன சைஸில் இருக்கணும்ல? பாத்ரூமுக்கு இது இந்த பக்கம் 7 அடி, இந்த பக்கம் 8 அடி. இது நினச்சோன்னா 8 அடி தானே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 8 அடி இது இந்த பக்கம் 7 அடி. வீட்டின் முன்பக்கத்தில் பார்க்க அந்த பழைய காலத்தில் டிசைன் அதில் அது கிளைண்ட் கேட்டிருந்தாங்க. எனக்கு 2 பக்கமும் ஓட்டுக்கூரை வேற ஒன்று அதுலேயும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் வாங்க இதில் பார்ப்போம்னாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் கூட இந்த பிளகை தெரியும் உங்களுக்கு பாருங்க, ஒரே லைன் இந்த எல்லாத்துக்கும் ஒரே பிளகு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் 2.25 அடிக்கு ஒரு பிளகை கொடுத்து வச்சுக்கிறேன். இது ஃபுல்லாக ஒரு மரத்தை ஆனால் இப்படி எடுக்கிறீங்களா கோஸ்ட்டும் கூட முடியும். ஆனால் இல்லை இந்த ஜாயிண்ட்டை குறையிருக்கிறதே ஒரு ஜாயின்ட்லேயே ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு கூட வெளியில் சிஎன்சி டிசைன் கொடுத்து வச்சுக்கிறேன். எல்லா இடத்தையும் ஒரே மாதிரி பண்ணுறதுக்காண்டி
இதில் பார்த்தீங்கன்னா நான் இதில் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பத்தி செட்டப் மாதிரி இருக்காது உங்களுக்கு. ஒரு வீட்டில் வளமையான பத்தி வந்து சைடில் சீட்டெலாம் தெரியுற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு இது அப்படியான அமைப்பில் இருக்காது உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கூரை வந்து எங்களுக்கு அந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா வளமையான நேரம் இல்லாமல் கொஞ்சம் முன்னுக்கு எடுத்து வச்சுக்கிறோம். என்ன ஒரு வித்தியாசமான டிசைனோட செய்யணும். இது கிளைண்ட் ரிக்வெஸ்ட் தானே. அவங்க என்ன கேட்டது 2 பக்கம் கூரை வர்ற மாதிரி செய்யணும்னு அவங்களோட ஆசை இருந்தால். நான் பழைய காலம் மாதிரி மேலே ஒரு கூம்பும் வச்சுக்கிறேன். நாளை இப்போ நான் பகலடை கேட்க தெரியுமா, அது மேலே கூம்பும் வச்சுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இது உயரமாக இருக்கிறதால இதில் ஜன்னல் தண்ணி அடிக்கணும். இந்த செட்டப் செய்து வச்சுக்கிறோம். ஜன்னலுக்கு தண்ணி அடிக்காமல் இருக்கணுன்றதுக்கான இந்த செட்டப் செய்து வச்சுக்கிறோம். ஆனால் இது உண்மையிலே அவங்க எங்களோட டிசைனின் படி இதில் வந்து சீட் தான் இருந்தது. இதில் சன்செட்டை போட்டு சீட்டில் இந்த இவ்வளோ தண்ணியங்களும் சீட்டில் ஃபியூச்சரில் வந்து நிறைய பிரச்சனை கொடுக்கும். நாங்கள் பிளாட்டாகவே போட்டு விட்டோம். சோலி இல்லைன்னு சொல்லி பிளாட்டாகவே போட்டு விட்டோம். பிளாட்டாக போட்டு கீழே ஐப்பேனல் கொடுத்து வச்சுக்கிறோம் படிவுக்காண்டி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த அதில் இந்த குறியெல்லாம் அதை மேட்ச் பண்ணக்கூடிய மாதிரி செங்கல் டிசைன் ஒன்று அடிச்சிருக்காங்க. மேலே ஒரு செங்கல் டிசைன் நான் பகல் எடுக்க வடிவாக தெரியும். இல்லை செங்கல் டிசைன் ஒன்று அடிச்சு விட்டுருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா வீட்டில் இப்போ முன்னுக்கு வெளிச்சமாக இருக்கொண்டதுக்காண்டி ஃபோக்கஸ் ஒன்று போட்டு விட்டு கிடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஒன்றுமே தேவையில்லை. இதை செய்தாலும் ஒரு ஃபங்க்ஷன் செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல நீட்டாக இருக்குது. இதில் ஒரு பர்த்டேண்டா கூட எம்டி வேறு இருக்குது. இதில் வச்சு பர்த்டே ஃபங்க்ஷன் ஒன்று செய்து போட்டு இதில் வாக்கெல்லாம் இருந்து நம்மள சாப்பாடு செய்து சாப்பிடக்கூடிய மாதிரி நல்ல அந்த நாங்கள் ரிங்கோல பார்த்த மாதிரி அது மேலே நடந்தது நாங்கள் கீழே கொடுத்து வச்சுக்கிறோம். சின்ன ஸ்பேஸ் தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வீடு முத்தம் இருக்குது. அப்போ அதில் ஒரு நன்மை உண்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உண்மையாக வித்தியாசம் என்னோட இந்த செங்கல் இதில் கிளேயில் ஒரு சூரியன் அது இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது கொடுத்து வச்சுக்கோங்க. அந்த நேருக்கு நேர் லைட் வந்து அடிக்கும் பாருங்க. அப்போ ஒரு வித்தியாசம் வடிவாக இருக்குமென்று சொல்லி சேப்புக்காண்டி அதை கொடுத்து வச்சுக்கிறோம். ஏன்னா இதில் வீட்டில் பெரிய இடம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3 அடி இடம் தான் கிடக்குது. இஞ்சாலே பின்னுக்கும் அதே மாதிரி ஒரு 3 அடி. அங்கால சைட்லேயும் ஒரு சின்ன இடம் தான் கிடக்கு. அங்கே ஒரே ஒரு இடத்துல மண் விட்டு வச்சுங்கன்னா அவங்க ஃபங்க்ஷன் டைமில் ஏதாவது பெரிய அடுப்பு வச்சு சமைக்கொண்டதுக்காண்டி மண் கொடுத்து வச்சு மற்ற எல்லா இடமே கல் பாய்ச்சிட்டோம். இல்லை பார்த்தீங்கன்னா முன்னுக்கு ஒரு மாமரம் உண்டு. அவங்க 2 மரம் நின்றது வெட்ட சொல்லி சொன்னவங்க. ஆனால் எனக்கு என்ன இந்த வீட்டுக்கு ஒரு மரம் நின்றா வடியாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதில் கொஞ்சம் மாங்காயம் கொடுத்து வச்சுருக்கோம். வீட்டுக்காரர் வந்தால் அதில் நல்லா முத்திப்போ பழுத்த கட்டத்தில் இருக்குது. அது ஒரு 5 நாள் காப்பாற்றிட்டு வேண்டாம். வீட்டுக்காரர் வந்து 5-10 நாள் வந்துடுவாங்க நினைக்கிறேன். 25ஆம் தேதி குடிபுறம். அப்படியா? குடிபுறா 20ஆம் தேதி வந்துடுவாங்க. ஸோ அப்போ அவங்க எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்குன்றதுக்கான எல்லாம் செய்து இப்போ இண்டையோட எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி நாங்கள் வெளிக்கிட்டோம். க்ளீன் பண்ணியாச்சு. இதோட நாளைக்கு ஒரு சின்ன கிளீனிங் ஒன்று இருக்குது. அதோட முடிச்சு போட்டு சின்ன சின்ன வேலைகள் கிடக்கு. அதில் முடிச்சு கொண்டு வெளிக்கிடுவோம். இதில் உண்மையில் பார்த்தீங்கன்னா இதுக்குரிய பிட்டும் இதில் கிடக்குது. இதுக்குரிய வேஸ்ட் வாட்டர் டேங்கும் இதில் கிடக்குது. தண்ணியுமே இல்லத்துக்கு கீழே தான் செய்து வச்சுக்கோம். அதில் ஏர் பேப்பர்லாம் இதில் வெளியில் விட்டு வச்சுக்கிறோம். இதில் முந்தைய பழைய டாய்லெட் இருந்தால் அதெல்லாம் அடித்து முன்பக்கம் ஒரே மாதிரி இருக்குன்றதுக்கான இதை தான் உண்மையில இங்கே மாற்றி கட்டி வச்சுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நான் சொன்னேன் முதல்ல எக்ஸ்டர்னல் டாய்லெட் காட்டிங்கன்னா வளமே எக்ஸ்டர்னல் டாய்லெட்னு சொன்னால் ஸ்கொட்டின் பேன் தான் வைக்கிறோம் நாங்கள். அண்ட் இதில் ஸ்கொட்டின் பேன் வைக்காமல் நாங்கள் இதுக்கு வந்து ஹொபான்ஸ் கொடுத்து வச்சுக்கிறோம். ஒரு கணக்கான பாத்ரூம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல கலர் செட்டப் எல்லாம் கொடுத்து ஹொமண்ட் ஒன்று கொடுத்து ஷவர் டேப் எல்லாமே கொடுத்து வச்சுக்கிறோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இதில் கொஞ்சம் மண் இடம் விட்டு வச்சுக்கிறோம்னு சொல்லி இதுக்கு இப்போ மணல் போட்டு மேலே பரவி விட போகிறோம். இந்த இடத்த பரவி விட்டோம்னு சொன்னால் பார்க்குறதுக்கு மடிவாக இருக்கும். இந்த இடம் மட்டும் அந்த வீட்டில் மண்ணாக இருக்கிற இடம். இங்கே இதில் பார்த்தீங்கன்னா சொன்ன சிங்கிள் குளம் போட்டு டேங்க் கொடுத்து வச்சுக்கிறோம். 1000 லிட்டர் டேங்க் கொடுத்து வச்சுக்கிறோம். இதுலேயே சகலதும் பெறும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இதில் சமையல் செய்கிறதுக்கான சொன்னால் இதில் ஒரு தண்ணி தொட்டி ஒன்று கொடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, டிரெக்டாக மோட்டர்லேருந்து வரலாம், பைப்பு போட்டு எடுக்கலாம், டெப்பையும் திறக்கலாம். எல்லா செட்டும் இதிலேயே கொடுத்து வச்சுக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் குழாக்கு வேண்டிய கிணத்துக்கு ஒரு மோட்டர் கொடுத்து வச்சுக்கிறோம். இது வேண்டிய தண்ணி பங்கு இருக்குது. ஸோ அதால் இதில் ஒரு டோர் ஒன்று கொடுத்து வச்சுக்கிறோம். அங்கே கிணறு இருக்குது. அந்த கிணறு போய் தண்ணி பங்கு போகிறதுக்கான நான் சொன்ன மாதிரி இதோட வீடு முடியுது. திருப்பி எங்களுக்கு இந்த அதுண்டோட வீடு முடியுது. சரிதானே? இதுக்கு இப்போ தகரம் எல்லாம் பூட்டி கொடுத்து வச்சுக்கிறேன். இப்படி எஞ்சால வந்து ஃபுல்லாக சீமெண்ட் தானே இல்லை திருப்பி இதால் கல் அப்படியே நாங்கள் வளர்ந்த மாதிரி அப்படியே முன்னே போனோம்னு சொன்னால் ரைட். அதில் ஒரு சின்ன இடம் தான் மண் பதிச்ச இடமே இருந்துச்சு. மற்றும்படி இந்த மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் வீடை சுற்றியே காட்டிட்டோம். என்ன முழுக்க வந்து காட்டிட்டோம். இப்போ நாங்கள் வீடின் பொறுமதி என்ன எந்த விவரம் அதே மாதிரி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் செலவு எடுக்கிற இந்த விவரம் எல்லாமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். இப்போதைய சுச்சுவேஷனுக்கு வந்து இப்போ நீங்கள் இந்த மாதிரி வீடு கட்டுறேன்டா இல்லை அப்ஸ்டேர் வீடு கட்டுறேன்டா இந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட் எடுப்பீங்க? இப்போ இப்படி லக்ஸரி வீடாக கட்டுறேன்னு சொன்னால் குறைஞ்சது 11,000 ரூபா எடுக்கிறோம். அப்ஸ்டேர்ஸ் வீடுன்னு சொன்னால் 13,000 ரூபா எடுக்கிறோம். அப்ஸ்டேர் வீடு. அப்போ அப்ஸ்டேர் வீடு கட்டிக்கல இப்போ நம்மளாம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு இந்த மாதிரி அப்படி கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் ஒரு ரேட் தான் எடுக்கணும். நம்ம மெட்டாக்கில் மாதிரி ரெண்டுக்கும் வேறு ரேட்டு அது ரெண்டும் ஒரு ரேட் இருக்குது. அது சில காரணம் இருக்குது. அதுமாதிரி சன்செட்டுக்கு வந்து ஹாஃப் ரேட் எடுக்கலாம். சன்செட்டுக்கு வந்து ஹாஃப் ரேட் வருது. கிரவுண்ட் ஃப்ளோரில் சன்செட் கேல்குலேட் பண்ணப்படாது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் தான் சன்செட் கேல்குலேட் பண்ணப்படும். அது பண்ணிக்க அதில் ஹாஃப் ரேட் எடுப்போம். மற்றது அதேமாதிரி நாங்கள் முதலே நாங்கள் எங்களை காணொலி தொடர்ச்சியாக பார்க்குறவங்க தெரிஞ்சிருக்கு. நாங்கள் என்ன சீமெண்ட் பாவிக்கிறது கம்பி என்ன பாவிக்கிறாங்கன்ற காணொலி தான் தொடர்ச்சியாக பதிவிட்டுறாங்க. அதில் அந்த வகையில் நாங்கள் இந்த காணொலியில் வந்து அந்த விவரங்கள் தெரியல.
உங்களை பழைய காணொலியில் பார்த்தா அத்திவாரம் இப்படி கட்டணும் அதை இன்னும் கம்பி வாய்க்கணும் இந்த மாதிரி கம்பியெல்லாம் போடுறாங்கன்னு சொல்லி சகலதும் இருக்குது. அப்படி இல்லாட்டினா இப்போ இந்த கட்சி குரூப் அடித்தா டிக்டாக் பேஜ் இருக்குது, அதில் சின்ன சின்ன வீடியோ நிறைய போட்டு கொண்டிருக்கேன். அப்போ அதில் போய் பார்க்கலாம். நாங்கள் இப்போ காணொலியில் எடுத்திருக்கோம் 2 நாள் வந்து வினைக்கட்ட எடுத்துனாங்களே என்ன நேற்று எது நம்ம வந்து இரவு எடுத்த காணொலி பதிவு செஞ்சு நாங்கள் உள்ளுக்கு வீட்டுக்குள்ளே எடுத்தது. இப்போ வந்து வெளியில் எடுத்த காணொலி பதிவு செஞ்சு நாங்கள் இருந்து இந்த முடிவு காணொலி. இதில் தான் நாங்கள் இப்போ ரேட் என்ன முடிஞ்சது எவ்வளோண்டெல்லாம் கேட்க போகிறோம். இதில் வந்து இப்போ இந்த வீடு வந்து எத்தனை ஸ்கொயர் ஃபீட் தான் சம்பருது? இது வந்து டோட்டலாக வந்து 1400 ஸ்கொயர் ஃபீட் வீடு. 1400 ஸ்கொயர் ஃபீட். இப்போ நீங்கள் வளமையாக வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து எவ்வளோ எடுக்கிற நீங்கள்? முதல் நான் 10,000 ரூபா குறைஞ்ச 10,000 ரூபா எடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி அந்த ரேஞ்செலாம் எடுத்து நாங்கள். ஆனால் எல்லாம் செய்தும் ஆனால் சில எக்ஸ்ட்ரா வேலை செய்தும் கொடுத்துருக்கோம். நாங்கள் இதை கேட்டதுக்கு மேலதிகமான வேலையும் செய்து கொடுத்துருக்கோம். இந்த ப்ரைஸ் கூண்டு இந்த சீமெந்து கடைசி நேரங்களில் சீமெந்து விலை கூடது சில சாமான் விலை கூடனால ஒரு 2 lakhs கிட்ட தான் எனக்கு சேலரி எக்ஸ்ட்ரா வருது. அதாவது 42 பேர் மொத்தம். இந்த வீட்டின் மொத்த பெறுமதி என்ன வந்து? இந்த வீட்டின் மொத்த பெறுமதி பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,42 லட்சம். இப்போ 1,42 லட்சம். இப்போ செய்யறா இதை விட ஒரு குறிப்பிட்ட 5 lakhs கிட்ட கூட முடியும். ஏன்னா எல்லா பொருளுமே விலை கூடிட்டுது. ஸோ நாங்களும் அதை எல்லாத்தையுமே முதல்ல இருந்த ரேட்டுக்கு செய்தபடியாக செய்து கொடுத்தாங்க. எங்களோட ப்ராஃபிட்லாம் அதை அடிபடும். ஆனால் என்ன சொல்கிறது பிரச்சனை இல்லை, எங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக செய்து கொடுத்துருக்கோம். இனி செய்ய போகிற வீட்டுக்கு இப்போ 30,000 ப்ரைஸை கேல்குலேட் பண்ணி செய்தேன். ஒரு மண்ணண்ட விலை 1,30,000 ரூபா. 1,30,000. ஆனால் இந்த வீட்டுக்கு மண்ண எஸ்டிமேட் போட 90,000 ரூபாய்க்கு. யோசிச்சு பாருங்க. அப்போ அப்படிலாம் இருக்குது. அப்படி பிரச்சனை. மற்றது அதை விட இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க், அதாவது இந்த கல் பதிக்கிறது, மதில் காட்டினது, மதிலுக்கு லைட் போட்டு அந்த கேட் எல்லாமே சேர்த்து இதுக்கு ஒரு 15-16 லட்சம் ரூபா முடியுது. அது எக்ஸ்ட்ராவே பே பண்ணுறேன்னு சொல்லியிருந்தது. அப்போ அதை விட ஒரு அட்டாச் பாத்ரூம் வெளியே செய்து கொடுத்துருக்கோம். அந்த அட்டாச் பாத்ரூம் சேர்த்து கிட்டத்தட்ட 15-16 லட்சம் ரூபா முடியுது. சரியான பில் முடிக்கல வேண்டாம் அப்படின்னு நான் கேட்கலாம். நான் அவரேஜாக பார்த்துருது எங்களுக்கு 15-16 லட்சம் ரூபா முடியும். இந்த கல் பதிச்சது, மதில் காட்டினது, இந்த ஆட்டோமேட்டிக் டோர் போட்டது, இந்த டோர், அதை விட வெளியில் ஒரு அட்டாச் பாத்ரூம் காட்டின எல்லாமே சேர்த்து ஒரு 15 லட்சம் ரூபா முடியுது எக்ஸ்ட்ரா. கிட்டத்தட்ட நீங்கள் அவரேஜாக பார்த்தா ஒரு 1,60,00,000 ரூபாய்க்கு இது மதிலுக்கு இதில் இந்த கல் பதிக்கிறது, வீடு கட்டின சகல வேலையும் முடியும். ஏன்னா உண்மையிலேயே ஒரு பெரிய வெளிநாட்டில் உள்ள ஆக்கள் அவன் பிள்ளைகள் வந்து இங்கே இருக்க பொருள் தங்க போகிறேன், அவன் மட்டும் தான் இங்கே வந்திருக்க போகிறோம். அதுக்கு பிறகு என்ன செய்யலாம்னா அது இன்னொரு காலம் தான் டிசைட் பண்ணணும் அது என்ன செய்ய போகுதுன்னு சொல்லி. அப்போ அவை பெரிய அளவில் பெரிய மாடி வீடுகளை கட்டுறதை விட இது பெட்டர் ஆப்ஷன் நான் நம்புறேன். இப்போ இந்த மாதிரி வீடு கட்டணும்னு சொல்லி யாராவது உங்களை தொடர்பு கொண்டா வந்து உங்களோட கான்டாக்ட் நம்பர் இந்த மாதிரி தான்? என் டெலிஃபோன் நம்பர் 077 81 55 233. ரைட். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் இந்த மாதிரி கூட கனவு இல்லங்களை அமைச்சு கொள்ளலாம். இதில் இன்னும் ப்ரொஜெக்ட் போய்கொண்டிருக்கு. என்ன கிட்டத்தட்ட 9 ப்ராஜெக்ட் போய்கொண்டிருக்கு. அதுவும் அடுத்தடுத்த காணொலியில் பார்க்கலாம். அடுத்த மாதமே இன்னும் நினைவில் ஃபார் ப்ராஜெக்ட் நினைவில் ஒரு வார வருஷம் ஸ்டார்டில் ஜேம்ஸ் அண்ணா உங்களோட கிளைண்ட் உங்கள்கிட்ட சப்ஸ்கிரைபர்கிட்ட வீடு கொடுக்கணும். ரைட். அந்த மாதிரி இருக்குது. அந்த வகையில் தன்சனை கண்டெக்ட் பண்ணி நீங்கள் காய்ச்சி கொள்ளுங்கள். இந்த மாதிரி கனவு இல்லங்கள் கட்டுறேன்னு சொன்னால் இந்த மாதிரி காய்ச்சி கொள்ளலாம். என்ன இப்போ நாங்கள் காணொலியின் இறுதி இப்போதைக்கு வந்துட்டோம். நாங்கள் இந்த வீட்டின் ஸ்கொயர் ஃபீட் அதே மாதிரி வீட்டின் பெறுமதி என்ன விவரம் எல்லாமே வந்து தன்சனை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வீடு கட்டணும்னு சொன்னால் தன்சனோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள். உங்களோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கனவு இல்லங்களை அமைக்கணும்னு பல பேருக்கு ஒரு ஆசை இருக்கும். அந்த வகையில் இந்த மாதிரி அமைச்சு கொள்ளுங்கள். ரைட்டா? ஓகே. நாங்கள் இந்த காணொலி விட போடுறோம். அடுத்த வீடு வந்து முடிஞ்ச உடனே கண்டிப்பாக காணொலி வரும். சரியா? ஓகே. பாய்.